இதுல மாறும். ஓகே 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 சரி ஓகே. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துதலை சபையார் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இன்னும் அவருடைய மகத்துவமுள்ள சத்திய வார்த்தைகளை நாம் கேட்கும்படியாக தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக பிதாவாகிய தேவனுக்கு நாம் நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொண்டு இன்றைக்கான ஆராதனைக்குள்ளான பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அதற்கு முன்பாக அடியன் சார்ந்திருக்கிறதான நாகர்கோயில் சபையில் உள்ள அன்பு சகோதர சகோதர ஒவ்வொருடைய வாழ்த்துதலின் அன்பையும் சபையார் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கு சித்தமானால் உங்களுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் கூட நாகர்கோயில் சபையாருக்கு எடுத்து செல்ல அடியன் கடமைப்பட்டுள்ளேன் என்பதை கூறிக்கொள்கிறேன். சகோதரர் அறிவித்த வண்ணமாக நாம் பார்க்க இருக்கிற பாடத்தினுடைய தலைப்பு என்ன சொன்னார்? சீக்ரெட் ஆஃப் த கிரைஸ்ட். அப்படின்னா தமிழ்ல இதை எப்படி சொல்லலாம்னா கிறிஸ்துவில் உள்ள ரகசியம்ங்கிற தலைப்புல என்ன செய்யலாம்னா நம்ம இந்த பாடத்தை பார்க்கலாம். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த பாடத்தினுடைய மெயின் கண்டென்ட் என்னன்னா, நமக்கு ஒரு வசனம் இருக்கு, 2 பேதுரு 1:10 நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் என்ன பண்ணணும், நம்ம முதலாவது உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். ஏன்னா இப்போ இந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம பேசிடலாம். நம்மளுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் நாம் உறுதிப்படுத்தலைன்னா இந்த இடத்துல இருந்து என்ன இல்லை, எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்படின்னா தேவன் நம்மளை அழைத்திருக்கிறாருன்னா இந்த இடத்துல சும்மா இருக்கிறதுக்கு நம்மளை என்ன பண்ணல, தேவன் அழைக்கல. அப்படின்னா நம்முடைய பங்கு என்ன, தேவனுடைய திட்டத்துல நம்முடைய பங்கு என்ன, நாம யாருங்கிறது தான் இந்த சப்ஜெக்ட். நல்லா புரிஞ்சுடுங்க. தேவன் இந்த இடத்துல நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அப்படி அழைச்ச தேவன் நமக்கு இங்க என்ன பங்கு தந்திருக்கிறாருன்னா அதுதான் இன்னைக்கு நமக்கான பாடமா இருக்க போகுதுங்கிறதை பார்க்கிறோம். சோ இது தேவனுக்கு சத்துவமா இருக்கு என்பதை கூட அடியேன் விசுவாசிக்கிறேன். இப்போ இதுல பாடத்துக்குள்ள நாம் போயிடலாம். 3 விஷயம். கிறிஸ்துவின் மரணம் இருக்கு இல்லையா? இப்ப இந்த கிறிஸ்துவின் மரணம் 3 விதமா நம்ம பிரிக்கலாம். எப்படின்னா, ஆதாமை மீட்டெடுக்க கிறிஸ்துவின் மரணம் மட்டும் என்ன பண்ணும்னா போதும். அப்படி இருக்கும் பட்சத்துல அவர் ஏன் சிலுவையில் மறைக்கணும்? 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்னன்னா, அவர் ஏன் நொறுக்கப்படணும்? ஜீவனை விடுறதுக்கு முன்னாடி சிலுவையில் அறையப்படுறாரு. சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாரு? நொறுக்கப்படுறாரு. அப்படின்னா இதுல நமக்கு என்ன ஒரு பாயிண்ட் என்ன, அவர் ஏன் நொறுக்கப்பட்டாருங்கிறது தான் இன்னைக்கான மெயின் பாயிண்ட். அப்படின்னா மேல உள்ளது நமக்கு தேவை இல்லைன்னா தேவை, அதை அறிந்து கொள்வதில் நம்ம என்ன பண்றோம்னா ரொம்ப முக்கியமான காரியங்கிறதை கூட நம்ம பார்க்கலாம். இதுல முதல் விஷயம் என்ன பாயிண்ட் பார்க்க போறோம்னா, ஆதாமை மீட்டெடுக்க கிறிஸ்துவனுடைய மரணம் என்ன போதும். அப்புறம் ஏன் மற்ற காரியங்களை குறித்து நம்ம பார்க்க வேண்டியதை ரொம்ப பார்க்கலாம். அப்ப இதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ற வசனம் என்ன பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 15:22 அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இந்த ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கலாம். மரணம் வந்தது யாரால? ஆதாம் மூலம். இப்ப அந்த மரணத்தை மீட்டெடுக்கிற வேலை தான் யார் பண்றா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ முதல் பாயிண்ட் இவ்வளவுதான். ஆதாமுக்குள்ள நம்ம மரணத்துக்குள்ளாக போனதுனால கிறிஸ்து மூலமா நம்ம என்ன பண்ண போறோம்? உயிர் தெழுத்து பட போறோம். அப்ப இது இந்த முதல் பாயிண்டோட இது என்ன ஆகுது, சரியாய் போகுது. இப்ப அடுத்து என்னன்னா 2வது பாயிண்ட், ஏன் ஆண்டவர் சிலுவையில் மரணிக்க வேண்டும்? நீங்க தான் பதில் சொல்லணும். ஆண்டவர் சிலுவையில் ஏன் மரணிக்கணும்? இல்ல அப்படின்னா நம்ம முதல்ல பார்த்தலாம் 3 பாயிண்ட்டுக்கு 3 அர்த்தம் இருக்கு. அப்படின்னா நியாயப்பிரமாணத்துக்கு வேண்டி அவர் என்ன ஆக வேண்டியது இருக்கு? சாபமாக வேண்டியது இருக்கு. அப்ப மரத்துல அவர் என்ன பண்ண வேண்டியிருக்கு? தொங்க வேண்டியது இருக்கு. அப்படின்னா இது எப்படி நம்மனா, ஆண்டவருடைய சிலுவை மரணம் எதற்காக என்றால் சாபத்துக்கு உட்பட்டவர்களை மீட்டுக் கொள்வதற்காக. அப்ப சாபத்துல யாரெல்லாம் உட்பட்டிருக்காங்க, அகப்பட்டிருக்காங்க?
சிம்பிளா சொல்ல போனா ஆதாம், இஸ்ரேல் ஜனங்கள். ஏன்னா இவங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க? உடன்படிக்கையை மீறினவர்கள். வசனம் வாசிக்கலாம். யோசி 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்களும் ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். அப்படின்னா என்ன பண்ணிருக்காங்க? 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க? உடன்படிக்கை மீறி இருக்காங்க. ஒருத்தர் யாருன்னா ஆதாம், இன்னொருத்தர் யாருன்னா இஸ்ரேல் ஜனம். அப்படின்னா ஆதாம் இங்க உடன்படிக்கை மீறினா என்ன நடந்தது? மரணங்கிற ஒரு நிலை கடந்து வருது. ஆதாம் மூலம் வரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன ஆகுது? அடுத்தது உலக மனுகுலத்துக்கு நின்னு போகுது. இப்ப ஆதாமோட தொடர்பு நின்னு போகும்போது அடுத்து என்ன நடக்குன்னா, இஸ்ரேல் ஜனங்களோட தேவன் என்ன பண்றார்? தன்னை தொடர்பை ஏற்படுத்துகிறார். அந்த தொடர்பு எதன் மூலமா ஏற்படுத்துகிறாருன்னா நியாயப்பிரமாணம் மூலமாக ஏற்படுத்துகிறார் என்பது. அப்படின்னா இவர்களால இப்ப அவரு கீழ்ப்படியாமைக்குள்ளங்கிற விஷயத்துக்குள்ள போறதுனால தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமைக்கு போய் பாவம் மரணம் பாவம் மனுக்குலத்துக்கு வந்துருது. இப்ப அடுத்தது இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறாரு. இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, இஸ்ரேல் ஜனங்களால் ஏன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியல? நீங்களும் கொஞ்சம் பேசணும், பேசினாதான் கரெக்டா இருக்கும். இஸ்ரேல் ஜனங்களால் ஏன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியவில்லை? அப்படின்னா வசனமே பார்த்துடலாம். இது போன வசனத்தோட பாயிண்ட். இங்க என்ன சொல்றான்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றான்னா, ரோமர் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிங்க சிஸ்டர். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாயிருக்கிறது. அப்படின்னா ஏன் அவங்களால நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியலன்னா, நியாயப்பிரமாணத்துக்குள்ள என்ன இருக்கு? ஆவிக்குரிய விஷயம் இருக்கிறதுனால அத பாவ சரீரத்துக்கு உட்பட்டவர்களால என்ன பண்ண முடியாது? நிறைவேற்ற முடியாது. இத பிரதர் ஒரு இடத்துல எப்படி கோட் பண்றாருன்னா, தேவனுடைய திட்டத்தை 3 பேரால நிறைவேற்ற முடியும். ஒண்ணு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அடுத்த சபை, இன்னொன்னு தேவனுடைய சாயல். இது எங்க எல்லாம் பொருந்தோம்னா, உலகத்தின் தேவனுடைய சிருஷ்டிப்புல துவக்கம் ஆதாமை குறிக்கும், ராஜ்யத்துல ஒட்டுமொத்த மலுகுணத்தை குறிக்கும். இவங்கதான் என்ன ஒரு கேட்ட தேவனுடைய சாயலானுங்கிற அந்த ஒரு வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரர். இவங்க 3 பேரால தான் தேவனுடைய திட்டத்தை என்ன பண்ணோம்னா நிறைவேற்ற முடியும். அப்படின்னா பாவத்திலே பிறந்து பாவத்திலே மனுஷ ஜீவகாலங்களை நடந்து கொண்டிருக்க மனுஷர்களால என்ன பண்ண முடியாது? நியாயப்பிரமாணம். ஏன்னா அதுக்குள்ள என்ன இருக்குன்னா ஆவிக்குரியதான விஷயம் இருக்கிறதுனால அதை அவங்களால நிறைவேற்ற முடியலன்னு பாக்குறோம். இதுக்கு பிரதர் சில விளக்கம் கொடுக்குறாரு, அதை மட்டும் நம்ம படிச்சிடலாம். வாசிங்க சிஸ்டர். இஸ்ரவேலர்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாததற்கு காரணம் நியாயப்பிரமாணம் அபூர்வமானது என்பதல்ல, மாறாக அவர்கள் பாவத்தின் கீழ் விற்கப்பட்டார்கள். அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை அவங்களால நிறைவேற்ற முடியாம போனதுக்கு காரணம் என்னன்னா, மனுஷன் அபூர்வமான நிலை அல்ல, அவர்கள் பாவத்துக்கு என்ன பண்ணப்பட்டிருக்காங்க? விற்கப்பட்ட. நியாயப்பிரமாணத்துக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க? விற்கப்பட்ட. உடன்படிக்கை ஏற்படுத்தினதுனால அவங்களால அதை என்ன பண்ண முடியல? அபூர்வ நிலையில இருந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியல. அடுத்த வாசிங்க. சட்ட உடன்படிக்கையின் விதிமுறைகளுக்கு இணங்க தவறியதன் மூலம் அவர்கள் மீதான விசேஷ சாபம் அல்லது தண்டனையை ரத்து செய்வதற்கு நமது ஆண்டவரின் மீட்பு பணி மனித குலத்திற்கும் கூடுதலாக இஸ்ரேலருக்கும் அவசியமானது. இப்ப புரிஞ்சுட்டீங்களா? அப்படின்னா மனுகுலத்துக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்காக தான் என்ன பண்ணப்பட்டிருக்காரு? சிலுவையில ஆணி அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்கிறத இந்த இடத்துல பாக்குறான். அடுத்தது ஒரு சில பாயிண்ட் கொடுக்கிறாரு பிரதர். எப்படி கொடுக்கிறாருன்னா, நானே படிக்கிறேன். இஸ்ரேலை மீட்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணணும்? மரணிக்க வேண்டும். அடுத்த என்ன பாயிண்ட் கொடுக்குறான்? அதே போல் ஏதேனிக் சட்டம், ஏதேனில ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தார்ல, அங்கே மீட்டெடுக்கிறதுக்கு அது என்ன ஆகுது? சப்போர்ட் ஆகுது. அடுத்த 3வது என்ன சொல்றானா, கிறிஸ்துவின் மரணம் முதல் ஆதாமினால் அனைவருக்கும் வந்த சாபத்தை இது என்ன பண்ணுது? மாற்றுகிறது. அடுத்த சொல்றானா, இந்த மாற்றக்கூடிய விஷயம் எதற்குள்ள நிறைஞ்சிருக்குன்னா, தேவனின் திட்டத்தில் முக்கிய அம்சங்களில் ஒன்று தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. அது கிறிஸ்துவின் மரணத்தில் இருக்கிறது. புரிஞ்சுட்டீங்களா? அப்படின்னா இந்த ஒரு மீட்பு சிலுவையில் அறையப்படுறாருன்னா, அந்த சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? பின்னாடி தேவனுடைய அன்பு இருக்கிறதுங்கிறத இந்த இடத்துல குறிப்பிடுறார். அன்புக்குரிய சகோதரர், அப்படின்னா அன்புக்குரிய கிறிஸ்துவின் முதலாம் வருகையும் அவருடைய அர்ப்பணிப்பு வாழ்க்கை எல்லா விஷயங்களும், அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடி படைக்கப்பட்டார்ல, அவர் படைக்கப்பட்டதுல இருந்து அவர் சிலுவையில் ஆணி அடைத்து அவர் மரணம் உட்பட்டது அந்த காலப்பகுதி வரைக்கும் அவருடைய ஒட்டுமொத்த செயலுக்கும் பங்கு உள்ளவர்கள் யார் மட்டும்தான்னா சபை. 1,44,000 பேருக்கு அதுல என்ன இருக்குன்னா பங்கு இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்? ஞாபகப்படுத்திக்கலாம். வசனம் வாசிக்கலாம். வாசிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மரத்தில் திருவில்லியம் பைபிள்ல இருந்து போட்டிருக்கேன். வாசி.
மரத்தில் விடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் ம். என்று எழுதியுள்ளவர் நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாக்கி நம்மை சட்டத்தின் சாபத்தில் நின்று மீட்கு கொண்டார். வசனம் தெளிவா இருக்குதா உங்களுக்கு? அப்படின்னா மரத்தில் தொங்க விடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதி உள்ளவாறு நமக்காக கிறிஸ்து என்ன பண்றாரு? சாபத்திற்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தின் மீட்டு கொண்டார். அப்ப சிலுவையில தொங்க விட காரணம் அடுத்து யாருக்கு சப்போர்ட் ஆகுது? சபைக்கு சப்போர்ட் ஆகுது. அதே இதுல 14ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, நானே வாசிக்கிறேன். ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பிற இனத்தாருக்கும் கிடைக்கவும் வாக்களிக்கப்பட்ட தூய ஆவிய நம்பிக்கையின் வழியாய் பெற்றுக்கொள்ளும் இவ்வாறு செய்தார். அப்படின்னா மரணம் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ரெண்டாவது தேவனிடத்திலிருந்து ஒரு விஷயம், அதாவது தேவனுடைய ஆவியை நமக்கு பெற்று தரணும்னா அதுக்கு கூட எது சப்போர்ட் ஆகுது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் சப்போர்ட் ஆகுது. இதுதான் நம்ம இந்த ஒரு 2 பாயிண்ட். இப்ப 2 பாயிண்ட்ல நீங்க கிளியரா, அதாவது உலக மனக்குலத்தை மீட்டெடுக்கிறது ஆண்டவருடைய மரணம் போதும். அப்படின்னா அவர் ஏன் சிலுவையில மரணிக்கணும்னா ஆதாமின் மூலமாக வந்து மனுக்குலத்தையும் பிளஸ் யாரு இஸ்ரேல் ஜனங்களை மீட்டெடுக்கிறதுக்காக அவர் சிலுவையில அறையப்பட வேண்டியது அவசியமா இருந்துங்கிறத பார்த்தோம். அப்ப 2 பாயிண்ட் கிளியர். அப்படின்னா 3வது பாயிண்ட் என்னன்னா, அவர் நொறுக்கப்பட்டது எதற்கு? ஏன்னா நமக்கு எல்லாம் நிறைய பேசிக் சொல்லாது, சாரி, மெமரியல் சப்ஜெக்ட்ல நிறைய பாயிண்ட்கள் நம்ம என்ன பண்ணிருப்போம், கேட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு கேட்க போறது நமக்கு என்னன்னா இன்னும் பிரயோஜனமா இருக்குங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், விசுவாசிக்கலாம். வசனம் வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரத்தினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்படின்னா அவர் நொறுக்கப்பட்ட விஷயம் எதுக்குன்னு பிரதர் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க கோட் பண்றாருன்னா, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அவர் நம்மேல வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்ப வசனம் என்ன சொல்லுதுன்னா தெளிவாக சொல்லுது, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யாருக்காகத்தான்? நமக்காக தான் அவர் நொறுக்கப்பட்டிருக்கிறார். அதான் மேல பார்த்த மனுகுலத்தை மீட்டெடுக்க ஆண்டவருடைய மரணம் போதும், இஸ்ரேல் ஜனங்களை மீட்டெடுக்கிறதுக்கு அவருடைய சிலுவை மரணம் போதும். அப்படின்னா 3வது பாயிண்ட் கூட யாருக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா நமக்காகத்தான் அவர் மரணித்தாருங்கிற விஷயத்தை சப்போர்ட் பண்ணுது. உதாரணம் 1-2 வசனம் கூட நம்ம பார்த்துடலாம். யாருன்னா நமக்காக வாசிங்க. ஏனென்றால் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகள் மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருக்கிறது. அப்படின்னா அவருடைய மரணத்தில் அடுத்த நொறுக்கப்படக்கூடிய காரியம் யாருக்காகத்தான்? சபைக்காக. அப்படி என்ன அது டேன் பண்ணுது, அவர் நொறுக்கப்பட்ட அந்த விஷயம் மரணம், அதுக்கு முன்னாடி சிலுவையில உள்ளது, அதுக்கு பின்னாடி உள்ளது இது நொறுக்கப்பட்ட விஷயம் யாருக்கு சம்பந்தப்பட்டிருக்குன்னா முதல்ல அவருடைய 1ஆம் வருகையிலோட நோக்கமே எதைதான் குறிக்குதுன்னா சபைக்காக தன்னை நொறுக்கப்பட்ட விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ரொம்ப டீப்பா பார்க்க போறதும் என்பதை நான் அடுத்த ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் நம்ம இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் என்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அதுல 2வது பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே என்ன பண்ணிருக்கிறாரு, ஒப்பு கொடுத்தாரு. முதல்ல என்ன பார்த்தோம், நமக்காகவும் தம்மாலையும் எல்லாரும் எங்க போய் மகிமையில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக. அந்த மகிமையில முதல் பங்கு யாருக்கு? சபைக்கு. இப்ப அடுத்து என்ன சொல்றாரு, இந்த உலகம் பொல்லாததா இருக்குது, இந்த பொல்லாத உலகத்துல இருந்து அவருடையவுக்காக என்ன பண்றாரு, தம்மை தாமே ஒப்பு கொடுக்கிறாருங்கிற விஷயத்த பாக்குறோம். பொதுவா இந்த வசனங்களை நம்ம எப்படி பார்ப்போம்னா நமக்காக தான் இந்த வசனங்களை நம்ம என்ன செய்யணும், ஆட் பண்ணுவோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது, உண்மைதான். அடுத்த கேள்வின்னா, மரணமும் பாவமும் மனுக்குலத்துக்கு எப்படி வந்தது, யார் மூலம் வந்தது? ஆதாம். என்னல வந்தது ஆதாம் மூலமா? மரணமும் பாவமும் யார் மூலம் வந்திருக்கு? ஆதாம் மூலமா வந்திருக்கு. அப்படின்னா அவரு ஜீவனை கொடுத்தது யாருக்காக? ஆதாமுக்காக. அவரு பாடுபட்டது யாருக்காக? அப்படின்னா ஏதோ உதைக்குதே. நான் கேட்ட கேள்வி புரியுதா? அவர் ஜீவனை கொடுக்க வந்தது யாருக்காக? ஆதாமுக்காக. பாடுபட்டது யாருக்காக?
அப்படின்னா பாவம் யார் வழியா வந்திருக்கணும்? கேள்வி புரிஞ்சலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நல்லா புரிஞ்சிடுங்க. அவர் ஜீவனை கொடுக்க வந்தது ஆதாமுக்காக. பாவம் வந்தது யார் மூலமா? ஆதாம் மூலமா. அப்போ அவர் பாடுபட்டது யாருக்காக இருந்திருக்கணும்? ஆனா ஏன் நமக்காக வருது? அப்படின்னா எங்கேயே உதைக்குதே. கேள்வி புரிஞ்சுதா? மரணமும் பாவமும் ஆதாம் மூலம் வந்திருக்கும்னா இவர் பாடுபட்டது யாருக்காக தான் இருந்திருக்கணும். ஆனா வசனம் எங்கேயுமே என்ன இல்ல, அப்படி இல்ல. யாருக்காக? நமக்காக. 1,44,000 பேருக்காக தான் அவர் பாடுபட்டார். என்ன பண்ணுது? வசனங்கள் சப்போர்ட் பண்ணுது. அப்படின்னா இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்? வசனம் பார்க்கலாம். ரோமன் 5:12. இந்த கேள்வியை மட்டும் மறந்துடாதீங்க. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. அப்படின்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்குள்ளும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இங்க வசனம் என்ன சொல்லுது? இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே என்னது? மரணம். ஆனா அந்த பாவமும் மரணம் வந்தது யாருங்கிறது என்ன பண்ணல, ஃபுல்லா ப்ரூவ் பண்ணல. நம்ம அதை என்ன செய்யலாம், பின்னாடி பார்க்கலாம். ஆனா இதே வசனம் திருவில்லத்துல எப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஆதாம் என்கிற மனிதனின் செயலால் தான் உலகத்துக்கு பாவம் வந்தது. பாவத்தோடு என்ன பண்ணிருக்கு? மரணமும் வந்திருக்கு. இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது என்ன பண்ணுதான் அடுத்தது. இப்ப பாவமும் மரணமும் ஆதாம் மூலம் வந்திருந்தால் அவருடைய பாடுகளும் மரணமும் யாருக்காக தான் இருந்திருக்கணும்? ஆதாமுக்காக தான் இருந்திருக்கணும். ஆனால் நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால் அவருடைய மரணம் ஆதாமுக்காக, அவருடைய பாடுகள் ஏவாளுக்காகன்னு பார்க்கிறோம். நல்லா புரிஞ்சுடுங்க. மரணமும் பாவம் ஆதாம் மூலம் வந்திருந்ததுன்னா அப்படின்னா இவருடைய மரணமும் பாடுகளும் யாருக்காக தான் இருந்திருக்கணும்? ஆதாமுக்காக தான் இருந்திருக்கணும். ஆனா பாடுகள் ஆதாமுக்கு என்ன பண்ணல, சப்போர்ட் பண்ணல. யாருக்கு பண்ணுது? 1,44,000 பேர் கேட்டகரிகளுக்குள்ள சபை வகுப்பாருக்கு என்ன ஆகுதுன்னா அது பொருந்தது. அப்படின்னா இந்த இடத்துல கேட்கலாம், நாம யாரு? திருச்சபை. நம்ம ஆண்டவர் யாரு? மணவாளன். இப்ப இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. நல்லா புரிஞ்சிடுங்க. ரோமர் 5:17 என்ன சொல்லுதுன்னா, அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. அடுத்தது 19 வாசிங்க. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியா. இந்த வசனத்தை நல்லா நோட் பண்ணுங்க. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாகப்பட்டது போல். அநேகர் பாவிகளாகப்பட்டது போல. இந்த வசனத்துல ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? பாவிகள் என்ன ஆக்கப்பட்டிருக்காங்க? ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். முந்தின வசனம் என்ன சொல்லிச்சது? அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்கிற. யார் மூலமா? ஆதாம் மூலமா. அன்றி ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் என்ன ஆக்கப்பட்டிருக்காங்க? பாவிகள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்படின்னா இந்த வசனம் என்ன சொல்லுது? அனைவரும் பாவிகள் ஆக்கப்பட்டது யாரால? ஆதாம்னாலதான். அதுல எந்த மாற்றுக்கிறது? கேள்வி என்னன்னா, யார் மூலமா? இதுதான் நமக்கு என்னது இன்னைக்கு. இத ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயம்தான் இன்னைக்கு இந்த பாடம்ங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படின்னா இந்த விஷயத்த இந்த இடத்தோட என்ன பண்ணிடலாம், நிப்பாட்டிட்டு இதுக்கு பின்னாடி விளக்கம் பார்க்கலாம். அடுத்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வர்றாரு இல்லையா? முதலாம் வருகையில வரும்போது நிறைய விஷயங்களை அற்புத அடையாளங்களா பண்றாரு. உதாரணத்துக்கு கண் பார்வை அடைய செய்கிறார். பிசாசு பிடித்தவர்கள் என்ன பண்றாரு? சொஸ்தமாக்குறாரு. சூம்பன கையுடையவர்களை குணமாக்குறாரு. குஷ்டரோகிகளை சொஸ்தப்படுத்துறாரு. மரித்தவர்களை, இப்படி அநேக அற்புத அடையாளங்கள் செய்யறாரு. இததான் ஒரு இடத்துல யோவான் ஸ்நானன் என்ன ஆகி போறாருன்னா இடரல் ஆகி போறாரு. என்னப்பா வந்து இவ்வளவு நாள் ஆயிட்டு, இன்னும் ஒரு என்ன இல்ல, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையே. அப்போ வருகிறவர் நீர்தானா இல்ல வேறொருவருக்காக நான் காத்திருக்கணுமா? நாங்க என்ன சார் கொஞ்சம் இடறி போறாரு. இடறி போகும்போது தன் சீசர்கள்ட்ட சொல்லி என்ன பண்றாரு? அங்க அனுப்புறாரு. வசனம் வாசிங்க. லூக்கா 7:22.
இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகுகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கப்படுகிறது. அப்படின்னா அவர் கேட்டுவிட்ட கேள்வி ஆண்டவர் எப்படி பதில் சொல்லலாம்னா, நீ நினைக்கிற மாதிரி இல்லப்ப, நான் என் வேலை என்ன பண்ணியாச்சு தொடங்கியாச்சுங்கிறத பதில் மூலமா என்ன பண்ணோம்னா, அவருக்கு அடுத்த தேவனுடைய சித்தத்துல என்ன வேலை அதை அவருக்கு என்ன பண்றாரு உட்கொண்டு போயிரு. அந்த பாடம் நமக்கு இப்ப இந்த இடத்துல தேவையில்லை. அப்படின்னா அன்புக்குரியவர்களே, இந்த பேச்சில நான் பார்க்க ஆண்டவர் ராஜ்யத்தை செய்ய போகிற விஷயத்த நமக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவர் இங்க செய்யக்கூடிய அற்புத அடையாளங்கள் எல்லாமே டெமோ தான், லிட்டரலா என்ன பண்ணல. ஆனா இது எங்க பண்ணக்கூடிய விஷயம்? ராஜ்யத்துல உலக ஜனங்கள், அதாவது பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்டு எழும்பி வருவாங்க இல்லையா, அதுக்கு பிற்பாடு அங்க குருடர் எப்படி இருப்பாரு? பார்வையடைந்தவரா இருப்பாரு, சப்பானி துள்ளி குதிச்சு ஓடுவாரு. இப்படிப்பட்டதான விஷயங்கள் எங்க நடக்கக்கூடிய காரியங்கன்னா ராஜ்யத்துல. இததான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் என்ன பண்றாருன்னா டெமோவா காமிக்கிறார். அப்ப இந்த சரீர அவய பாவங்களை நாம என்ன கோணத்துல பார்ப்போம்? இப்ப நம்மள்ட்ட வந்துடலாம். இது உலக ஜனங்களுக்கு அவர் செய்யக்கூடிய அற்புத அடையாளங்கள். இப்ப இந்த அற்புத அடையாளங்களை நாம எப்படி எடுத்துக்கலாம்? நமக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு அதே சரீர அவய பாவங்களை நாம எப்படி எடுத்துக்கலாம்? சரீர அவய நோய்களா எடுத்துக்கலாமா? சரீர அவய நோய்களாக எடுத்துக்கலாம். இப்ப இந்த சரீர அவய நோய்கள் எங்க இருக்குன்னா எங்கெல்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் அடுத்தது 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 கால. அப்படின்னா பாடத்தினுடைய தலைப்பு என்ன? அப்படின்னா இதுக்கும் அதுக்கு என்ன இருக்கு? ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேதாகமத்தில் சொல்லும் சரீராவய நோய்கள் மற்றும் பாவங்கள் எங்க இருக்குன்னா இந்த என்ன இருக்கு? இந்த மொத்த மனித சரீரத்துல இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த நோய்களை நம்ம என்ன பிரகாரமா பார்க்கிறோம்னா ஆவிக்குரிய நோய்களாக. இப்போ இப்படிப்பட்டதான ஆவிக்குரிய நோய்கள் புது சிஷ்யாக அழைக்கப்பட்ட நமக்குள்ள இருந்தா பரம கானானுக்கு நம்ம போக முடியுமா? இதுக்கு நிழலா ஏதாவது பழைய ஏற்பாட்டுல வசனங்கள் இருக்கா? நமக்கு நிழல் எங்க இருக்கு? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கு. வசனம் வாசிக்கலாம். அங்கவீனம் உள்ள ஒருவனும் அனுகூலாக. நான் வாசிக்கிறேன். அங்கவீனம் உள்ள ஒருவனும் அணுகலாகாது, குருடனானாலும் சப்பானியானாலும் குறுகின அல்லது நீண்ட அவயம் உள்ளவனானாலும் காலொடிந்தவனானாலும் கை ஒடிந்தவனானாலும் அவன் அங்கவீனம் உள்ளவாகையால் அவன் என் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு திரைக்குள்ளே எங்க போக முடியாது? திரைக்குள்ளன்னா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாது. போகாமலும் பலிபீட தண்டையில் சேராமலும் இருப்பானாக. அப்படின்னா இந்த சரீர லிட்டரலா எடுத்துக்கிட்டோம்னா அப்படிப்பட்ட நோய் நொடி உள்ளவங்க ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது? லேவியர்கள் போக முடியாது. அப்படின்னா இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? சரீர அவய பாவங்கள் உள்ளவர்களாக நாம இருந்தோம்னா எங்க போக முடியாது? பரம கானானுக்கு போக முடியாது. இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கலாம். அப்போ இந்த நோய்கள் நமக்கு எங்க இருக்கிறதுன்னு நம்முடைய சரீரத்தில் இந்த நோய்கள் நமக்கு தெரியும், நம்முடைய அவயங்கள்ல இருக்குங்கிறத தெரியும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாற தடையாக இருப்பது என்னது? இந்த சரீராவய நோய்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர அப்படின்னா ஏன் இந்த காரியங்களை நாம பார்க்க வேண்டும்னா இது நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ள ஒரு விஷயமாக இருக்குங்கிறத நாம் பார்க்கலாம். இப்ப இந்த சரீராவய நோய்களை நாம் வரிசைப்படுத்தி பார்க்கலாமா கொஞ்சம்? இப்ப உதாரணத்துக்கு இது என்னங்க? கண்ணு, சிந்தை, இருதயம், வாய், கை மற்றும் கால். சரீர அவய பாவங்கள் இதுக்கு எதுக்கா கரெக்டா நீங்க ஆன்சர் சொல்லுங்க பாப்பா. பாவத்துல என்ன என்ன விதமா உருவாகும் பாவம்? கண்ணுல. அத நான் எப்படி பாக்குறேன்னா பாவம் கண்ணு என்னதுங்க? பாவம் உருவாகக்கூடிய இடம் இது கண்ணா இருக்கு. அடுத்தது சிந்தை, பாவத்தை பிறப்பிக்கக்கூடிய இடம். அப்ப இருதயத்துக்கு என்ன சொல்லலாம்? பாவம் தங்கும் இடம். அடுத்தது வாய், பாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடம். இருதயத்தின் நிறைவே
வாய் பேசும், பாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடம். அடுத்து என்னங்க? கை, பாவம் செய்யக்கூடிய இடம். அடுத்தது காலு, பாவத்தை நடக்க செய்யும், கொண்டு போகும். அடுத்த லெவலுக்கு அது என்ன பண்ணும்? கடந்து போக பண்ணுங்கிறத நாம் பார்க்கலாம். இதுக்கு நான் உங்களுக்கு இப்படி போட்டேன், நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சரீர ஆவிக்குரிய இந்த சரீர அவை நோய்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம என்ன செஞ்சோம்னா இப்ப பார்த்தோம். அதை ஒருக்க கூட ஞாபகப்படுத்தலாம்னு சொல்றேன். கண்ணு என்னங்க? பாவம் உருவாகக்கூடிய இடம். சிந்தை பாவத்தை பிறப்பிக்கக்கூடிய இடம். இருதயம் பாவம் தங்கும் இடம். அடுத்த வாய் பாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடம். அடுத்து கை பாவம் செய்யும் இடம். கால் பாவத்தை கடக்க செய்யும் இடம். இப்ப இது எல்லாமே பாவ நிலைகள் ஏற்படக்கூடிய அவயங்கள். இப்ப இந்த பாவனைகளின் வெளிச்சமானது மற்ற 6 கால சபைக்கு என்ன இல்லை, கிடையாது. அதான் உண்மை. அப்படின்னா இந்த வெளிச்சம் எப்ப வந்திருக்கு? 7ஆம் கால சபைக்கு கிடைச்சிருக்குன்னா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய காலப்பகுதி எதுன்னா 6 கால சபை இல்ல, 7ஆம் கால சபை ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர, சரீராவய பாவங்களை பற்றி நாம் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த பாயிண்ட் எல்லாம் ஆல்ரெடி எங்க சொல்லப்பட்டிருக்கு? பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி இருக்குதுன்னா தேவன் வெறுக்கக்கூடிய காரியங்களாக இருக்குது. எப்படி இருக்குது? தேவன் வெறுக்கக்கூடிய காரியங்களாக இருக்குது. எங்க படிச்சிருக்கிறோமா? நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் வசன வாசி சிஸ்டர். நீதிமொழி 6ஆம் அதிகாரம் 16 போட்டிருப்போம் இல்ல, 6ஆம் அதிகாரம் 16 முதல் 19 முடிய 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். ஏழும் அவருக்கு அருவருப்பானவைகள். வாசி. மேட்டிமையான கண், புரிஞ்சுடுங்க. மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்துகை, கை, துராலோசனையை பிணைப்பிக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபதம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. அப்படின்னா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தல சரீர அவைய, இந்த சரீர அவைகள் நோய்கள் ஆவிக்குரிய பிரகாரமா நமக்குள்ள இருக்குது. இது கடந்து வர்றதுக்கு ஒருவர் என்ன பண்ணிருக்காங்க? காரணமா இருந்திருக்காங்க. ஆனா 7ஆம் கால சபைக்குள்ள பாகம் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகுது. என்ன சொல்றாரு? அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணும் ஆகிய இவைகளே. இது எங்க வரும்? வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் 6 காரியங்களை வெறுக்கிறார், 7வது காரியம் அவருக்கு என்னதான் இருக்கு? அருவருப்பா இருக்கு. அப்படின்னா 7வது காரியம் எங்க நடக்கும்? சொல்லுது புரியுதா? அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்ம இன்னைக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு? கொஞ்சம் கூட டீப்பா இதுக்குள்ள போயே ஆகணும். ஏன்னா ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கமே எதை பத்தினதுதான்? சரீர அவய பாவங்களை பத்தி அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? பிரசங்கிச்சு வச்சிருக்காரு. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. உன் கண் உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை நீ பிடுங்கி எரிந்து போடு. போதும். இங்க என்ன சொல்லிட்டாருன்னா, உன் கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் என்ன பண்ணு? பிடுங்கி போடு. அடுத்த வசனம் மத்தேயு 18:8. உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அப்படின்னா என்ன சொல்லிட்டாங்க? உனக்கு கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் என்ன பண்ணி போடு? தரித்து போடு. அடுத்து சொல்றாரு மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23 வாசிங்க. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. அப்படின்னா கண்ணுங்கிறது ஒரு சரீரத்திற்கு எதா இருக்குது? விளக்கா இருக்கிறது. அடுத்து 23 வாசிங்க சிஸ்டர். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். அப்படின்னா உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் என்னவாயிரும்? அப்படின்னா இந்த கண் எங்க கெட்டு போச்சு, எப்படி இருள் நமக்குள் மனுகுலத்துக்குள்ள கடந்து வர்றதுங்கிறத தான் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம். அப்படின்னா இன்னொரு வசனம் பாருங்க. பவுல் சொல்றார், ரோமர் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினால் சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்படின்னா மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அடுத்த 18 என்ன சொல்ற? ரோமன் 18 என்ன சொல்றாருன்னா, நானே வாசிக்கிறேன். அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை
நன்மை வாசமா இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. எதுக்கு அவருக்கு தடையா இருக்குது? அவருடைய சரீரம் அவர் நன்மை செய்யற விஷயத்துல தடை பண்ணுது. அப்படின்னா இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? பவுலுடைய ஸ்பீச் எதை பத்தி இருக்குன்னா, சரீரத்தை கொல்லணும், மற்றவனுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை நான் என்ன பண்றேன், ஒடுக்கிறேன்னு சொல்றாரு. நீங்க உங்க பழைய மனுஷன் என்ன பண்ணுங்க, களைந்து போடுங்கன்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த பாடத்தை பார்க்காம இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது என்பதை நாம் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படின்னா இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த சரீரத்தில் என்ன இருக்குதுன்னா, என்ன இருக்குங்க, சரீர அவய பாவங்கள் இருக்கு. அடுத்தது அது எப்படி நமக்குள் வந்தது, யார் வழியாக வந்ததுன்னு நம்ம என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். அப்ப லிட்டரலா எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆவிக்குரியதா எடுத்துக்கிட்டாலும் சரி, சரீர அவய பாவங்கள் நம்மகிட்ட இருக்கான்னு கேட்டா நம்மகிட்ட என்ன பண்ணுது, அது இருக்குது. அடுத்து இன்று மனுகுலத்து ஒட்டுமொத்தம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, மரணங்கிற ஒரு நிலைக்குள்ள இருக்கிறாங்க. கேட்ட அதே கேள்விதான். இதுக்கு காரணம் யார்? இதுக்கு அப்படின்னா லிட்டரலா இந்த ஒரு பதில் கூட தப்பு தான். லிட்டரலா இந்த ஒரு பதில் கூட தப்பு தான். ஆனா அவர் மூலமா தான் என்ன பண்ணிருக்கு, அது வந்திருக்கு. ஆனா அதுக்கு மூல காரணம் யாரு? லூசிபர். அப்ப லூசிபர் டைரக்டா யார வந்து வஞ்சிக்கல, ஆடம வந்து வஞ்சிக்கல. அது இன்னொரு வழியாதான் என்ன பண்ணிருக்கு, கடந்து வந்திருக்கு. அப்ப மரணம் மனுகுலத்துக்கு வந்திருக்குன்னா மரணத்தின் அதிகாரி யாரு? ஆதாம் கிடையாது, மரணத்தின் அதிகாரி சாத்தான். ஆனா அந்த மனுகுலம் மரணத்துக்குள்ள போகணும்னா ஆதாம் நினைச்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும். ஆதாம் நினைக்கலன்னா சாத்தான் என்ன பண்ணாலும் மரணம்ங்கிற ஒரு நிலை மனுகுலத்துக்கு கடந்து வரவே வராது என்பதை பார்க்கலாம். அப்படின்னா இது எல்லாமே நமக்கு தெரிந்த விஷயம். அப்ப கேள்வி என்னன்னா, சரீராவய பாவங்கள் நமக்கு எப்படி வந்தது, யார் மூலம் வந்ததுங்கிறது தான் கேள்வி. இப்போ அடுத்த கேள்வி, பாவம் வந்த பிறகு மரணம் வந்ததா, மரணம் வந்த பிறகு பாவம் வந்ததா? பாவம் வராம என்ன வராது, மரணம் வராது. அப்ப பாவம் வந்தாதான் மரணம் வரும்னா என் கேள்வி, ஆதாம் செஞ்சது என்னப்பா? அப்படின்னா அவர் செஞ்ச பாவம் என்னன்னா, சாப்பிடாது சொன்னதை சாப்பிட்டது. கிரியையினாலேயோ அசுத்தத்தினாலேயோ எந்த பாவமும் யார் பண்ணல, ஆதாம் பண்ணதா எங்கேயுமே ரெக்கார்டு கிடையாது. என்ன பண்ணிட்டாரு, கீழ்ப்படியாம போயிட்டாரு. எதுக்குன்னா பழத்தை சாப்பிடாத. அந்த முதல் தேவன் கொடுத்த கட்டளை மீறின யாருன்னா ஆதாம். இப்ப இதை நம்ம எப்படி புரிஞ்சோம்னா, ரோமர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? ஆதாம் செஞ்ச பாவம் என்ன, கீழ்ப்படியாம போனது பாக்குறோம். அப்படின்னா ஆதாம் கீழ்ப்படியாம போறது வரைக்கும் மனுகுலத்துக்கு என்ன வராது, மரணங்கிற ஒரு இதே வராது. அப்ப அவரு மனசு வைக்கணும், மனசு வச்சு என்ன பண்ணணும், பழத்தை சாப்பிடணும். இப்ப அவர் பழம் சாப்பிட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குமா இல்லையா? என்ன காரணம்? கண்டிப்பா சூசைட் இல்ல. திரும்பவும் கேக்குறேன், மரணம் நமக்குள்ள இருக்குன்னா ஆதாம் தான் காரணம். ஆனா பாவம் இருக்கு நமக்குள்ள இருக்குன்னா அது யாரு காரணம்? ஆதாம் காரணம் இல்ல. இதை இன்னொரு இடத்துல பார்க்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்படின்னா கீழ்ப்படியாமையின் மூலமாக என்ன வந்துட்டு மரணம் வருது, இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தினாலே அது என்ன வருது, நித்திய ஜீவனுக்குள்ள பழையபடி என்ன போகுது, அவங்கள கொண்டு போகுது. இப்ப இந்த வசனம் யாருடைய பாவத்தை பத்தி சொல்லுதுன்னா, ஆதாமனுடைய பாவத்தை பத்தி சொல்லுது. அடுத்து பாத்தீங்கன்னா ரோமர் 5:17 நம்ம ஏற்கனவே பார்த்த வசனம் என்ன சொல்லுது, அல்லாமல் ஒருவனுடைய மீறதினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள். அப்ப அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள்னா அதுக்கு காரணம் யாருதான்னா யாருங்க, ஆதாம் தான். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம விலகி போனோம்னா நமக்கு என்ன பண்ணாது, புரியாதுங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அப்ப எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டது எப்போது, யார் மூலமா? இந்த பாயிண்ட கூட இந்த இடத்துல என்ன பண்ணலாம், நிப்பாட்டிடலாம். இப்ப 2 பாயிண்ட் பார்க்க வேண்டியிருக்கு. முதல் பாயிண்ட் எங்க கொண்டு நிப்பாட்டணும், யார் மூலமாக,
மனுகுலத்துக்கு பாவம் வந்தது. இங்கே என்னதான் வந்திருக்கு? அதேதான். யார் மூலமாக மனுகுலத்துக்கு பாவம் வந்தது? இப்போ உதாரணத்துக்கு இன்னும் டீப்பா கொஞ்சம் போலாம். ஒரு குழந்தையை முதலில் பெற்றெடுப்பது தாயா தகப்பனா? இதை எப்படி சொல்லலாம்? கேள்வி போட்டுறேன். அடுத்து பாத்தீங்கன்னா தாயா தகப்பனா, இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு கணவன் மனைவி சேரும்போது அந்த உயிரணுக்கள் எங்க இருந்து தான் முதல்ல வருது? அந்த உயிரணுக்கு என்ன கிடையாது? உருவம் கிடையாது. அது கொஞ்ச நேரம் வெளியே இருந்தாலும் அது என்ன போயிடும்? இயற்கையாவே செத்து போயிடும். அப்படின்னா அது பாதுகாக்கப்பட்டு அது உருவம் கொடுக்கப்பட்டாதான் அது என்ன ஆகும்? மனுஷ சரீரமா மாறும். இதுதான் இந்த ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் மூலமா தான் என்ன ஆகுதுன்னா, ஒரு பெண் மூலமாக ஒரு கருவுக்கு உயிரூட்டப்படுகிறதுங்கிற பாக்குறதா. இப்படிதான் அந்த உருவம் என்ன ஆகுது? மாறுது. ஆனா அந்த உயிர் எங்க இருந்து மட்டும்தான் வருதுன்னா அப்பா மூலமா தான் வருது. இப்ப அடுத்த ப்ராசஸ் இது எங்க மூலம் யார்கிட்ட இருந்து உருவாகுது? தாய் கிட்ட இருந்து உருவாகுது என்பதை நம்ம இந்த இடத்துல பாத்துக்கலாம். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, பிரதர் சூப்பரா விளக்கம் கொடுக்குறாரு, நானே வாசிக்கிறேன். அனைத்து இருப்பு, அதாவது இருப்பு, உயிர் ஆற்றல் அல்லது இருப்பது தந்தையிடமிருந்து என்ன பண்ணுது? வருது, தாயிடமிருந்து அல்ல. அவள் வளர்க்கும் உயிர் முழுவதுமாக தந்தையிடமிருந்து வந்தது. தந்தை என்ற சொல்லுக்கு உயிர் கொடுப்பவர் என்றதான ஒரு பொருள். இப்ப இந்த கொள்கைக்கு இணங்க கடவுள் தந்தை அல்லது உயிர் கொடுப்பவராக இருந்தார். பூமி என்ன தாயாக இருந்தது. இப்ப அந்த பூமி மூலமாக உருவம் கொடுத்தது யாரு? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை பார்க்கலாம். இப்ப இதே கேள்வியை அப்ப ஒரு குழந்தை முதலில் பெற்றெடுப்பது யாருன்னா நம்முடைய பதில் என்ன ஆயிரும்? தந்தைங்கிறதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? ஒரு மாற்று கருத்து இல்ல. அப்ப இதற்கு உதாரணமாக யாரை சொல்லலாம்? இதற்கு உதாரணமா, இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம பார்க்கணும் இல்லையா? தந்தை தான் உயிர் கொடுப்பவர், தாய் உருவம் கொடுக்கிறவங்கிற விஷயத்த பைபிள்ல இருந்து உதாரணமா யார் பார்க்கலாம்? சூப்பர், அருமையான பாயிண்ட். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரி, லூக்கா 1:35 வாசி. வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உண்மையில் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். அப்படின்னா அந்த குழந்தை யாருடையது? தேவனுடையது. இப்ப இது பரிசுத்த ஆவியின் மூலமா தேவன் எங்க கொண்டு வராரு? மரியாளுக்குள்ள கொண்டு வராரு. ஆனா மரியாளுக்குள்ள கொண்டு வந்த பிறகு மரியாள் என்ன கொடுக்குறாங்க? சேஃபா கொடுக்குறாங்க. இப்ப இதுல என்ன ஒரு கேள்வின்னா, மரியாளுக்குள் உயிர் கொடுத்தது தேவன், ஏதாவது மாற்றுக்கிறது இருக்கா? இல்ல. இப்ப அந்த சரீரத்துக்கு உருவம் கொடுத்தது யார்? அந்த உயிருக்கு சரீரம் கொடுத்தது யார்? மரியாள் தானே. ஏதாவது மாற்றுக்கிறது இருக்கா? இல்ல, தேவன் கொடுக்கல. சரீரம் யாரு கொடுத்திருக்கா? மரியாள் கொடுத்திருக்கா. இப்ப மரியாள் பரிபூரணரா? இயேசு கிறிஸ்து அது எப்படி சாத்தியம்? அது எப்படி சாத்தியம்? ஏன்னா இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதை பார்க்காம நம்ம அங்க போய் ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா தந்தை பரிபூரணமாக இருந்தால் குழந்தை எப்படிதான் இருக்கும்? தாய் பாவ நிலையில இருந்தாலும் அந்த பாவ சம்பந்தமா எந்த கூற்றுகளையும் அது என்ன வாங்கி உள்வாங்கி வராது. தந்தை அபூரணம் ஆயிட்டா பிறக்கும் குழந்தை தாய்கிட்ட இருந்து ஒட்டுமொத்த பாவத்தை என்ன பண்ணிரும்? வாங்கிட்டு வந்துரும். அப்படின்னா நம்ம எப்படி வந்திருக்கோம்? அன்புக்குரிய சகோதர சகோதரி, இததான் பிரதர் இந்த பாடத்தை கொடுக்கிறார். எப்படின்னா யோபு 14:4 எப்படின்னா, அசுத்தத்திலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை. ஆனால் இப்ப அந்த அசுத்தங்கிற விஷயத்தை யார கோட் பண்ணி இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம்னா ஒட்டுமொத்த மனுக்குலத்தை. ஆனா இது யாரால முடியும்? தேவனால முடியும். இந்த பாடத்துக்கு ரீஃபரன்ஸ் நம்பர் தான் 12:32 என்பதை பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. அப்படின்னா இதுக்கு ஒரு 3 விஷயத்த பார்க்கலாம். உதாரணத்தை, தேவனால் தான் கூடுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்ப தேவனால் தான் கூடுங்கிற விஷயத்துல ஒரு 3 விஷயத்த பார்க்கலாம். நான் சொல்றேன், நீங்க தான் பதில் சொல்லணும். ஆதாம விட்டுருங்க. இயேசு கிறிஸ்து, ஏவாளுடைய படைப்பை பத்தி சொல்லுங்க. இதுல என்ன அற்புதம் இருக்கு? தேவனால் கூடுங்கிற விஷயத்துல என்ன அற்புதம் இருக்கு?
அங்க ஒரு அற்புதம் இருக்கு. அது அவரால் மட்டும்தான் முடியும். இயேசு கிறிஸ்து படைக்கப்பட்டார் இல்லையா, அங்க ஒரு ஆணின் துணை கிடையாது. ஏவாளை படைச்சார் இல்லையா, அங்க ஒரு பெண்ணின் துணை கிடையாது. இது யாரால் மட்டும்தான் முடியும்? தேவனால் மட்டும்தான். அப்ப அந்த வசனத்துக்கு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இந்த பாயிண்ட் எடுத்தா என்ன ஆகணும் பார்க்கணும். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஏவாள் யாரு? ஏவாள் யாரு? நாம தான் ஏவாள். அப்படின்னா நம்மளை தேவன் எங்கிருந்து இப்ப எடுத்திருக்கிறாரு? கிறிஸ்துவனுடைய ஜீவத்தில இருந்து எடுத்திருக்கிறாரு. இதோ என் சரீரம், இதை வாங்கி நீங்க என்ன பண்ணுங்க? புசிங்க. அந்த சரீரத்துக்கு சொந்தக்காரர்கள் தான் யாருன்னா நாம. சத்திய வசனத்தினாலே நம்மை ஜனிப்பித்திருக்கிறார் என்பதை நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்போ முதல் மனிதனுக்கு உயிர் கொடுத்தது யாரு? தேவன். உருவம் கொடுத்தது இயேசு கிறிஸ்து, அப்படி சொல்லலாம். அப்ப முதல் மனிதனுக்கு உயிர் கொடுத்தது யாரு? காயினுக்கு, ஆபேலுக்கு. ஆதாம். உருவம் கொடுத்தது கிளியரா? அப்ப உயிர் கொடுக்கிறது யாரு? தந்தை. உருவம் கொடுக்கிறது தாய். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தாரா இல்லையா? முதல்ல கீழ்ப்படிந்தாரா இல்லையா? முதல்ல யார படைச்சாரு? ஆதாம். எவ்வளவு நாள் ஆதாம் உயிரோட ஏதேன் தோட்டத்தில் இருந்தாரு? ஜூபிலி காலக்கணக்குப்படி 2 வருஷம். அப்படின்னா 2 வருஷம் ஆதாம் என்ன பண்ணிருக்காரு? சொல்லுது புரியுதா? அப்ப ஆதாம் கீழ்ப்படியல சொல்றது என்னது? தப்புன்னு கிடையாது. ஒரு லிமிட்டுக்கு பிறகு அந்த தப்பு பண்ணிருக்கிறார். நல்லா புரிஞ்சுடுங்க. அப்படின்னா 2 வருட காலம் ஆதாம் என்ன பண்ணல? பாவம் பண்ணல. இப்பதான் தேவன் சொல்றாரு, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. அன்புக்குரிய சகோதர சகோதரில, அப்படின்னா இந்த வசனம் எல்லாம் தெரியும், இது நம்ம டீப்பா போக வேண்டிய அவசியம் இல்ல. அப்படின்னா 2 வருட காலம் ஆதாம் என்ன பண்ணிருக்கிறாரு? கீழ்ப்படிஞ்ச ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டார். அப்படின்னா இப்போ இவர் கீழ்ப்படியாமைகளுக்கு போக வேண்டும். அடுத்த என்ன ப்ராசஸ் நடக்கணும்? என்ன ப்ராசஸ் நடக்கணும்? ஏவாள் உருவாக்கப்படணும். மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற வேலை அவருக்கு ஒரு துணையை நான் என்ன பண்ணுவேன்? ஆயத்த பண்ணுவேன். அப்ப என்ன பண்ணிட்டாரு? படைச்சிட்டாரு. இப்ப படைக்கப்பட பிறகு இங்க என்ன நடக்குது? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் ஆதாம் ஏமாற்றப்படவில்லை, பெண் தான் ஏமாந்து கட்டளையை மீறினான். இப்போ ஏவாள் யார் கொடுத்த கட்டளையை மீறினார்? புரிஞ்சுதா? அப்ப ஏவாளுக்கு கட்டளை கொடுத்தது யாருன்னா தேவன் கிடையாது, ஆதாம். இப்போ அடுத்த கேள்வின்னா, ஆதாமை கீழ்ப்படியாமைக்குள் தள்ளினது யார்? இதுதான் கரெக்ட். அப்படின்னா அன்புக்குரிய சகோதரி, இப்போ யார் பாவம் செய்தாலும் ஆதாம் கீழ்ப்படியாமைக்குள் போறாருன்னா ஏவாள் பாவம் செய்வதனால். இப்ப தாயாக ஏவாள் பாவம் செய்யலைங்கிற விவாதம் உலகத்துல என்ன இருக்கு? போயிட்டு இருக்கு. அது வேற ஒரு கணக்கு. ஆனா ஏவாள் என்ன செய்திருக்காங்க? பாவம் செஞ்சிருக்காங்க. அவள் பெற்ற கட்டளை மீற அவளுக்கு உரிமை இல்லை என்பதை ஏவாளுக்கு என்ன தெரியும். அப்படின்னா ஒருவன் தெரிந்து தவறு செய்யும் போது, இது பிரதர் கொடுக்கிறார், தாயாக ஏவாள் பாவம் செய்யவில்லை என்கிற விவாதம் எழலாம். ஆனால் ஏவாள் பாவம் செய்தாள். அடுத்து என்ன? அவள் பெற்ற கட்டளை மீற அவளுக்கு என்ன இல்லை? உரிமை இல்லை என்பதை அவர் அறிந்திருந்தாள் என்கிறத பிரதர் என்ன பண்றாருன்னா கோட் பண்றார். இப்போ பழத்தை புசிக்கும் நாளிலே சாகவே சாகவா என்கிற காரியம் ஏவாளுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அதான் பிரதர் கொடுக்கிறார் இல்லையா? அவள் பெற்ற கட்டளை மீற அவளுக்கு உரிமை இல்லை என்பது அவளுக்கு என்ன தெரியும். அதான் வசனம் சாத்தான்ட்ட சொல்றாங்க. என்னன்னா வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றால். அப்படின்னா இங்க 2 இடத்துல சொல்றாங்க. நீங்கள் மாறி இருக்கு. நீங்கள் விஷயத்த, அது ஒருமை இல்லை, என்னது பன்மை. அப்படின்னு நீங்களுங்கும் போது இது எங்களுக்கு தெரியும், இதை சாப்பிட்டா நாங்க செத்துருவோம் என்ன பண்றேன், எங்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க சாத்தான்ட்ட. அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர், சாத்தான் சிருஷ்டிகருக்கு ஏவாள் கீழ்ப்படியாதபடி என்ன கொடுக்குறான்? ஆலோசனை கொடுக்கிறான். இப்ப இந்த இடத்தில் ஏவாள் என்ன செஞ்சிருக்கணும்? கரெக்ட்.
பிரதர் கொடுக்கிறார் விளக்கம். அதற்கு ஏவாள், மனிதனை சிருஷ்டித்த மாபெரும் சிருஷ்டிகருக்கு கீழ்ப்படியாதிருக்க எனக்கு போதிக்கிற கூடிய இவன் இது யார் என்று ஏவாள் தன்னைத்தானே என்ன பண்ணிருக்கணும்? முதல்ல இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு சபையில அங்கங்களா இருக்கிற சகோதர சகோதரிகள் ஏதாவது ஒரு விஷயத்துல இடறி போய் இருக்கும் பட்சத்துல அதுக்கு சொல்யூஷன் தேடலன்னா, உதாரணத்துக்கு மூத்த சகோதரர்கள், சத்தியத்துல வளர்ந்த சகோதரர்கள்ட்ட, சபையை நடத்துறவங்கள்ட்ட உதாரணம் தேடலன்னா, வெளியே போய் தேடினா என்ன ஆனாது? உலகத்தை நடத்திட்டு இருக்கிறது யாரு? அப்ப அங்க என்ன ஒரு அறிவுரை தான் வரும்? அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர், நம்ம உதவி யாருக்கிட்ட போய் கேட்கணுமோ அங்க கேட்டாதான் ஏவாளுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்குள்ளாக ஏவாள் கடந்து போக முடியும். அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது மட்டும் ஏவாள் செஞ்சா போதுமா? வேற எதுவும் ஏவாள் செஞ்சிருக்க வேண்டாமா? 2 பாயிண்ட் இருக்கு. அப்பழத்தை சாப்பிடாமல் இந்த காரியத்தை குறித்து தன் கணவரிடம் போய் பேசி இருக்க வேண்டும். 2வது என்ன பண்ணிருக்கணும்னா, தன் கணவன் மூலமாய் இந்த ஒரு காரியத்தை தேவனிடம் கொண்டு சென்றிருக்க வேண்டும். இந்த 3 விஷயத்தையுமே என்ன பண்ணல ஏவாள்? செய்யலைங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்படின்னா இந்த 2 விஷயங்களை ஏவாள் செய்யவில்லை. காரணம் என்ன? சூப்பர். சாத்தானுடைய வலையில என்ன பண்ணிட்டாங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இது யார் எழுதுற அந்த வசனம்? பவுல் என்ன சொல்றாரு? சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இப்ப என் கேள்வி, இவனுடைய தந்திரங்கள் ஏதாவது ஆதாமுக்கு தெரியுமா? தெரியாது, வாய்ப்பே இல்லை. ஆனா சாத்தானால ஜெயிக்க முடியாது. டைரக்டா ஆதாம்கிட்ட போனா சாத்தானால ஜெயிக்க முடியாது. ஆனா அவனுடைய தந்திரங்கள் யாருக்கு தெரியாது? அப்படின்னா ஆதாம் விழுறதுக்கு காரணமே அதான். இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துல சோதிக்கப்படும் போது ஜெயிக்கிறதுக்கு காரணமே அதான். சொல்லுது புரியுதா? அப்படின்னா இப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்படி ஏவாள் என்ன பாவம் செஞ்சாங்க? இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா? அந்த ஒரு விஷயம் இந்த ஒரு வசனத்துல இருக்கு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம். நானே வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த ஸ்திரீயானவள் அந்த விருட்சகம் புசிப்புக்கு நல்லதும், பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிக்கிறதற்கு இச்சையடக்கத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். ஆனா இந்த வசனத்துல நமக்கு கிளியரா என்ன பண்ணாது? புரியாது. அதான் உண்மை. ஆனா இதே வசனத்தை ERV போய் நம்ம எடுத்து வாசிச்சோம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த பெண் அம்மரம் அழகாக இருப்பதை என்ன பண்ணா? கண்டாள். அடுத்தது, அதன் கனியும் உண்பதற்கு ஏற்றதாக இருப்பதை அறிந்தால் அப்பழம் தன்னை அறிவாளி ஆக்கும் என்பதை எண்ணி அவள் பரவசம் அடைந்தாள். எனவே அவள் அம்மரத்தின் கனியை எடுத்து உண்டதுடன் அவள் தன் கணவனுக்கும் அதை கொடுத்தாள், அவனும் அதை உண்டான். இப்ப இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா, அம்மரம் அழகாக இருப்பதை கண்டாள், எதுங்க? கண்ணு. அடுத்தது, கனியும் உண்பதற்கு ஏற்றதாக இருப்பதை அறிந்தாள், என்னது? அறிந்தாள், சிந்தை. சூப்பர். அடுத்தது, தன்னை அறிவாளியாக்கும் என்பதை எண்ணி அவள் பரவசம் அடைந்தாள், எங்க? அடுத்தது, அவள் அம்மரத்தின் கனியை எடுத்து உண்டதுடன், எதுல? கை. அடுத்தது, கைக்கு அடுத்தது என்ன நடந்திருக்கணும்? வாய். இந்த பழத்தை பூச நம்ம என்ன பண்ண மாட்டோம்? சாக மாட்டோம். அடுத்து என்ன? இந்த பழத்தை நாம் சாப்பிட்டால் சாக மாட்டோம்ங்கிற விஷயத்த கண்டிப்பா ஆதாம்கிட்ட ஏவாள் என்ன பண்ணிருக்கணும்? சொல்லி இருக்கணும். அடுத்தது, அதை எப்படி கொண்டு போறாங்க? பழத்தை கால் மூலமா கடந்து பாகத்தை என்ன செய்யறாங்க? அப்படின்னா நம்ம முதல்ல பார்த்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாம் வருகையில செய்யற அற்புத அடையாளங்களுக்கும் அத நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள் எடுத்துட்டா சரீராவைய பாவங்களா வச்சு நம்ம அதை பார்க்கும்போது அது எங்க இருந்து கடந்து வந்திருக்குங்க? ஏதேன் தோட்டத்துல இருந்து யார் மூலமா கடந்து வந்திருக்கு? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படின்னா இதை நான் உங்களுக்கு போட்டுது. அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரே? இந்த பிக்சர்ல நம்ம என்ன பார்க்கலாம்னா, அதுக்கு காரணம் யாரு தான். ஆனா இதுக்கு வசனங்கள் நிறைய நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆனா இவ்வளவு நேரம் நான் பார்த்த விஷயங்களை நம்ம புரிஞ்சு ப்ரூவ் பண்ணாம
வசனம் பைபிள்ல இருக்கிற அநேக வசனங்களை நம்ம படிச்சா அது என்ன நமக்கு என்ன பண்றது இல்ல, புரியறது இல்லைங்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. அப்படின்னா வசனம் வாசிக்கலாம். மாறிட்டு இந்த சம்பவம் நடக்குது. வசனம் வாசிங்க. உன் கண்கள் காணும் காரியங்களினாலே மதிமயங்கி போவாய். இப்ப என் கேள்வி என்னன்னா, மதிமயங்கி போனது ஆதாமா ஏவாளா? புரியுதா உங்களுக்கு? அப்ப இவ்வளவு நேரம் பார்த்த பாயிண்ட போய் பார்க்காம இந்த வசனத்தை போய் படிச்சா நமக்கு என்ன ஆகாது? புரியாது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. இந்த மதி மயங்கி போறதுனால தேவன் தண்டனை கொடுக்கிறார். அந்த தண்டனை எப்படி இருக்குன்னு படிங்க. உன் உள்ளங்கால் தொடங்கி உன் உச்சந்தலை மட்டும் குணமாகாத படிக்கு கர்த்தர் உன்னை முழங்கால்களினாலும் தொடைகளிலும் கொடிய எரிவந்த பருக்களினாலே வாதிப்பார். அதாவது உன் உள்ளங்கால் தொடங்கி உன் உச்சந்தலை மட்டும் குணமாகாதபடிக்கு என்ன பண்ண போறாரு? கர்த்தர் உன்னை முழங்கால்களிலும் தொடைகளிலும் கொடிய எரிபந்த பருக்களினாலே வாதிப்பார். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? லிட்டரலாவும் நடக்குது, ஆவிக்குரிய பிள்ளைகள் விஷயத்திலும் இது நடக்குது. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரி, வேதத்துல பாவத்தின் பிறப்பிடம் எது? கண்ணு. அப்படின்னா அதுக்கு கூட வசனம் இருக்கு. யாக்கோபு 1:15. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இப்போ இந்த வசனம் நமக்கு ஆர்டரா என்ன பண்ணுது? புரியுது. எப்படி புரியுது? பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து. கர்ப்பம் தரிச்சது யாரு? கர்ப்பம் ஆதாம் தரிக்க முடியாது. யாருதான் தரிக்க முடியும்? ஏவாள் தரிக்க முடியும். அடுத்தது பாவத்தை அது என்ன பண்ணும்? பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது, பாவம் பூரணம் எப்ப ஆச்சு? பழத்தை எப்ப பறிச்சு சாப்பிட்டாங்களோ பாவம் என்ன ஆயிட்டு? பூரணம் அடைஞ்சிட்டு பணம் டிரான்ஸ்பர் ஆகும்போது அடுத்து என்ன வருது? மரணம் வருது. அன்புக்குரிய சகோதரர், அப்படின்னா பழத்தை ஆதாம் எப்ப வாங்கி சாப்பிட்டாரோ, ஆனா இந்த பாவ சரீரத்துக்குள்ள இருக்கிற பாவம் வரணும்னா அவர் பழம் சாப்பிடணும். தேவனுடைய சொல்லுக்கு அவரு கீழ்ப்படியாமைக்குள்ள போகணும். போனாதான் என்ன பண்ணும்? வரணும். இத லூக்கா 17:1 வாசிங்க. பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன வசனம், இடர்கள் வரலாம் போது இடரல்கள், அதாவது பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இடரல் வராமல் இருப்பது கூடாத காரியம். கண்டிப்பா என்ன ஆகும்? வரும். ஆகிலும் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. இப்ப இடர்னாங்கல்ல, இடரும்போது நம்ம 3 பாயிண்ட் பார்த்தோம் பாத்தீங்களா? ஒண்ணு, தேவன் புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனியை புசிக்க சொல்ற. இது யாருன்னு தன்னை தானே கேட்டு அதை என்ன பண்ணிருக்கணும்? சரி பண்ணிருக்கணும். இல்லைன்னா தன் கணவன் என்ன பண்ணிருக்கணும்? அதை கொண்டு போயிருக்கணும். இல்லைன்னா தன் கணவன் மூலமா தேவனிடத்துல போயிருக்கணும். அப்போ இடரல் வரும்னா வரும். அந்த இடரலை எப்படி சமாளிக்குங்கிறத யாருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த சத்தியத்தை நம்ம யாரெல்லாம் கேட்கிறோமோ அவங்களுக்கு தான் தெரியும். இவங்களுக்கு தான் இன்னொன்னு தெரியும், சாத்தானுடைய தந்திரங்களும் தெரியும். அப்ப தந்திரங்கள் தெரியணும்னா ஆதாம பத்தி தெரிஞ்சிட்டு பிரயோஜனம் இல்ல. யார பத்தி தெரியணும்? ஏவாள் என்ன பாவங்கள் செஞ்சா அவங்க எப்படி மோசம் போக்குனாங்க, மோசம் போக்கப்பட்டாங்க, இந்த விஷயங்களை தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும்? அவனுடைய தந்திரங்கள்ல இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும் என்பதை பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அதான் அடுத்த வசனம் பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம். அடுத்தது, தேவனுடைய கிருபை இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம்? பிழைப்போம். இதுல வேற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுக்கு பிரதர் எழுதியிருக்கிறார். அந்த பார்த்தோம்ல 12:32 அந்த ஆர்டிகல்ல பிரதர் எழுதியிருக்க இன்னும் சில விஷயங்களை பார்க்கலாம். எப்படி சொல்றாருன்னா, விஞ்ஞானிகள் தங்களுக்குள் நிரூபிக்கும் மற்றொரு உண்மை என்னன்னா, இது வேத சாட்சியத்துடன் ஒத்து போகிறது. உயிர் அல்லது இருப்பு தந்தையிடமிருந்து வந்தாலும் உருவம் இயற்கை என்ன பண்ணுது? தாயிடமிருந்து வருகிறதுன்னு சொல்றாரு. ஒருவேளை ஆதாம் கீழ்மடியாமைக்குள்ள போகலன்னா எப்படி சொல்றாரு பாருங்க. பைபிள் மற்றும் அறிவியல் இந்த சாட்சியங்களின் பார்வையில் தந்தை பரிபூர்ணமாக இருந்தால் அக்குழந்தை அப்படியே இருக்கும் என்பது என்னது? பைபிள் நிரூபிக்கிறது. அதுக்கு உதாரணம் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு. ஒரு சராசரி சந்ததி அதன் சரியான வளர்ச்சிக்கு பொருத்தமான மற்றும் பயனுள்ள ஊட்டச்சத்து கூறுகளை மட்டுமே என்ன பண்ணும்? உறிஞ்சும். தந்தை பரிபூர்ணமாக இருந்தால். ஆனா தந்தை அபூரண நிலைக்கு போயிட்டா தாய்கிட்ட இருக்கிற எல்லா பாவத்தையும் அதை என்ன பண்ணிருமா? அதனால்தான் அவங்க என்ன ஆனாங்க? ஒட்டுமொத்த மனுகுலமா அபூரண நிலைக்குள்ள போயிட்டுங்கிறத நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். அப்படின்னு அடுத்து சொல்றாரு,
தந்தை அபூரணமாக இருந்தால் அதன் தாய் அளிக்கும் குணங்களை அல்லது நல்லது கெட்டது விஷயம் அபூரணமாக இருப்பதனால் அது நோயின் நச்சுக்கூறுகளை முழுமையாக நிராகரிக்க முடியாது. சரீரம் கொடுக்குறாங்கல்ல அம்மா, சரீரம் கொடுக்கும்போது அங்க இருக்க பாவங்கள் அது என்ன பண்ண அவாய்ட் பண்ணாது, ஏத்துக்கும். ஏத்துட்டு பிறக்கும்போது என்ன ஆயிடும், அந்த ஒட்டுமொத்த குணத்தையும் வாங்கிட்டு வந்துடும். அதான் சொல்றாரு மரண நிலையில் என்ன சொல்றாருன்னா, அந்த ஊட்டச்சத்து என் தாய் தன்மை உடையதாக இருக்கிறதோ அதை கருவிலை வளரும் உருவம் என்ன செய்யும், கண்டிப்பா அடையும். மரண நிலையில் இருக்கும் ஒரு உயிருக்கு பாவ சிந்தையில் உள்ள கிருமிகளை எதிர்த்து போராட அது கூட பலம் கிடையாது. அது நமக்கு லிட்டரலா பொருந்தும் ஆவிக்குரிய பிள்ளைங்க. அப்ப தந்தை பரிபூரண நிலையை என்ன பண்றாரு, இழந்துட்டனால மனு உள்ளாது. அடுத்து சொல்றாரு, அப்படியானால் தாய் ஏவாள் மட்டும் பாவம் செய்திருந்தால் இனம் என்ன பண்ணாது, அப்படியானால் தாய் ஏவாள் மட்டும் பாவம் செய்திருந்தால் இனம் இழந்திருக்காது. பரிபூரண நிலையில் அது என்ன பண்ணிருக்கும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாதை வயிற்றுல வந்து பிறக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இருந்திருக்காது. அடுத்து சொல்ற அதான் ஆதாம் பரிபூர்ணமாக இருந்திருந்தால் அவனது வாழ்க்கை இழக்கப்படாமலும் பாதிக்கப்படாமல் என்ன பண்ணிருக்கும், இருந்திருக்கும். அவனுடைய சந்ததியும் அப்படியே இருந்திருக்கும். ஏவாளின் குறைபாடுகள் அவளை என்ன செஞ்சிருக்காது, ஆதாமின் சந்ததியை பாதித்திருக்காது. அவை நல்ல உறுப்புகளை பெற்றிருக்கும், நல்ல உறுப்புகளை பெற்றிருக்கும் மற்றும் இயற்கையாவே சிதையின் எந்த ஒரு உறுப்புகளையும் காயமின்றி என்ன பண்ணிருக்கும் அந்த குழந்தைகள் கடந்து வந்திருக்கும் என்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர், இதெல்லாம் நடக்கணும்னா யார் வஞ்சிக்கப்படணும், ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாதான் ஆதாம் பழத்தை சாப்பிடுவாரு. ஆதாம் பழத்தை சாப்பிட்டாதான் மனுக்குலம் மரணத்துக்குள்ள போகும். மனுக்குலம் மரணத்துக்குள்ள போகணும்னா ஆதாமும் ஏவாளும் சேரணும். அப்படின்னா இதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் என்ன இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரி இருக்கு. அப்படின்னா இப்ப சொல்லுங்க, மனுக்குலத்தின் பாகம் வந்தது யார் மூலமா, ஏவாள் மூலமாங்கிறதை புரியலாம். அப்ப தாய் ஏவாள் முதலில் என்ன செய்து விட்டாங்கன்னா இச்சை என்னும் பேராசையினால என்ன பண்ணிட்டாங்க, இறந்துட்டாங்க. இந்த இச்சைங்கிற விஷயத்த அந்த யாக்கோபு 1:15 இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். வாசிங்க சிஸ்டர், யாக்கோபு 1:15. பின்பு இச்சையானது கர்ப்பத்தறிந்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்படின்னா இதுக்கு பிரதர் சில இடங்கள்ல விளக்கம் கொடுக்குறா. எப்படின்னா, முதல்ல கருத்தரித்தேன் எங்க மனதில, அது யாரு, தாயாகிய ஏவாள். அது என்ன செய்யணும், அடுத்தது பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் பிறக்கும்போது என்ன பண்ணுது, பழத்தை வாங்கி சாப்பிட்ட விஷயம். அடுத்தது அது பாவத்தை, பாவமான வார்த்தைகள் அல்லது செயல்களை என்ன பண்ணுது ஏவாளுக்குள்ள உருவாக்கிட்டு. இப்ப அது முழு வளர்ச்சி அடையும் போது என்ன பண்ணுது, மரணத்தை பிறப்பிக்கிறது. இது முழு வளர்ச்சி அடைந்தது எங்க, பழத்துக்குள்ளதான் என்ன இருக்கு, மரணம் மற்றும் பாவம். இப்ப பாவத்தை மட்டும் யார் எடுத்துக்கிறா, இந்த மரணத்தை மட்டும் யார் எடுத்துக்கிறா, ஆதாம் எடுத்துக்கிறாருங்கிறத நம்ம பாக்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இப்போ ஒவ்வொரு மனிதனும் சோதிக்கப்படுகிறான். இதுக்கு பிரதர் இன்னும் சில விளக்கங்கள் கொடுக்கிறாரு. ஒவ்வொரு மனிதனும் சோதிக்கப்படுகிறான். அவன் தன் சொந்த இச்சையால் இழுக்கப்பட்டு வசீகரிக்கப்படுகிற ஆசை கருத்திருக்கும் போது அவன் பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் பூரணம் அடையும் போது மனுகுலத்தை என்ன பண்ணுது, மரணம் வருகிறதுன்னு சொல்றாரு. அடுத்தது சொல்றாரு, மண்டை ஓட்டில் ஏற்படும் விபத்துகள் ஒழுக்க சீர்கேட்டை உண்டாக்கினால் குழந்தையின் மூளையில் வடிவம் பெரும்பாலும் பரம்பரையால் பாதிக்கப்படுது. அதில் குறிப்பாக அம்மாங்கிற விஷயத்தை என்ன பண்றாரு கொடுக்கிறாரு. இது வேத பிரகடனத்தோட என்ன பண்ணுது, ஒத்து போகிறதுன்னு பிரதர் கொடுக்கிறார். வேத பிரகடனத்துடன் ஒத்து போகிறது. நான் பாவத்தில் பிறந்தேன், அக்கிரமத்தில் உருவாயினேன், பாவம் என் அம்மா என்னை பாவத்திலே கற்ப. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதர, சப்ஜெக்டுக்கு மெயின் பாயிண்ட் எந்த வசனம் தான், சங்கீதம் 51:5. இந்த 5 நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி படிச்சிருப்போம், என்ன கோணத்துல படிச்சிருப்போம், என்ன திங்கிங்ல படிச்சிருப்போம். யாருதான் எல்லாத்துக்கும் காரணம், ஆதாம் 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 தான், ஏவாள் காரணமே இல்லை. புரியுதா? அப்படின்னா இந்த வசனம் கூட இந்த ஆர்டர்ல படிச்சாலும் நமக்கு புரியாது. மாத்தி வாசிக்கணும் இந்த வசனத்தை. இப்ப வாசிங்க. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தால், அடுத்தது இதோ நான் துர்குணத்தில் உருவானேன். பாவம் எங்க இருக்குங்க, ஏவாளுக்குள்ள. இப்ப அங்க கர்ப்பம் தெரிச்சிட்டு அடுத்து என்ன வரும், துர்குணம் உருவாகும்.
இந்த ஆர்டர்ல இந்த வசனத்தை படிச்சாதான் நமக்கு என்ன செய்யும், இந்த வசனம் புரியும் என்பதை நாம் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர். அப்படின்னா இவ்வளவு தவறு செய்த ஏவாளுக்கு தேவன் தண்டனை கொடுத்தாரா இல்லையா? என்ன தண்டனை கொடுத்தார்? சரி, இப்போ இந்த இதுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில செஞ்ச அற்புத அடையாளத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நம்ம பார்த்த விஷயங்கள் தான், அதனால ஸ்பீடா போறேன். சொல்லுங்க. இந்த சாபத்துக்கும் ஏவாளுக்கு கொடுத்த தண்டனைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில செஞ்ச அற்புத அடையாளத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ராஜ்யத்துல என்ன இருக்காது? கல்யாணங்கிற ஒரு விஷயம் இருக்காது. அடுத்தது குழந்தை பெற்றுக்க மாட்டாங்க. உண்மைதானே? இப்ப சொல்லுங்க, முதலாம் வருகையில ஏதாவது அற்புத அடையாளம் செஞ்சாரா? 32 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்ரீ. அப்படின்னா அவர் செஞ்ச ஒவ்வொரு அற்புத அடையாளத்துக்கும் என்ன இருக்குங்க? சம்பந்தம் இல்லாமங்கெல்லாம் அங்க எதுவுமே செய்யல. ராஜ்யத்துல பெண்களுக்கு அந்த ஒரு இது என்னது இருக்காது, பிரசவம் இருக்காது, வேதனை அப்ப என்ன இருக்கவே இருக்காது. இதைதான் பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு அவர் செய்கிற அற்புத அடையாளம். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி பார்த்தா மட்டும்தான் சபை வகுப்பாருக்கு பிரயோஜனம். இதை நம்ம ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கலன்னா அது நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை நாம் இந்த இடத்துல பார்க்கலாம். இததான் சொல்றாரு, படைப்பின் எந்த ஒரு பகுதியும் பெண்ணை விட கடுமையான வலிக்கு ஆளாவதில்லை. பிரசவத்தில் இருக்கும் ஒரு பெண் என்பது எல்லா வயதிலும் வேதனையிலும் அடையாளமாக இருந்து வருகிறார். அதாவது அவருடைய பிரசவ வலியினுடைய அந்த வலி எவ்வளவுனா 48 இருந்து 50 ஹெல் யூனிட் பெயின். உலகத்தில் அந்த பெயினுக்கு ஈடு இணையான இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிற பெயினுக்கு அந்த ஈடான ஒரு எந்த ஒரு பெயின் கிடையாது. அப்படின்னா சாதாரண மனத்தில் இருக்கும் வலியை விட அது என்ன கோரமா இருக்கு. நம்முடைய கண்களுக்கு முன்பாக தாய்மார்கள் படக்கூடிய வேதனை பார்க்கிறோமா இல்லையா பிரசவ வேதனையில? அப்ப இதுக்கு காரணம் யாரு? ஏவாள் தான். அப்ப பாவம் ஆதாம் மூலம் வந்தது. ஆதாம் மூலம் வந்ததுன்னா ஏவாளுக்கு இந்த தண்டனையை தேவன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்படின்னா தேவனுடைய திட்டத்தில் ஆதாமை மட்டும் மீட்டெடுத்தால் போதுமா? இதுதான் பாயிண்ட். தேவனுடைய திட்டத்தில் ஆதாமை மட்டும் மீட்டெடுத்தா போதுமா? யார மீட்டெடுக்கணும்? அப்போ ஏவாளை மீட்டு எடுக்கணும்னா ஆதாம் என்ன செய்யணும்? நம்ம ஒரு பாயிண்ட் முதல்ல கேட்டு சொன்னோம், சூசைட் பண்ணிக்கிட்டாரு. இப்ப இந்த பாயிண்ட்ல சூசைடை கொண்டு அட்டம் சேர்த்து பாருங்க, சப்போர்ட் ஆகாது. அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர், ஆதாமை மீட்டெடுக்கணும்னா ஏவாளை மீட்டெடுக்கப்படணும். ஏவாளை மீட்டெடுக்காம ஆதாமை மீட்டெடுக்க முடியாது. அப்ப ஆதாம் என்ன பண்ணி ஆகணும்? நொறுக்கப்படணும். ஏதாவது வசனம் இந்த இடத்துல நமக்கு பொருந்ததா? தன் சகோதரனுக்காக தன் ஜீவனை கொடுப்பதை பார்க்கல இந்த உலகத்துல வேற அன்பே கிடையாது. இந்த அன்பை 2 பேர் தான் காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யாருங்க? அது ஓகே. அடுத்து கீழே ஃபர்ஸ்ட் ஆதாம், 2வது இயேசு கிறிஸ்து. அவர் அந்த அன்பு காமிச்சாரதுக்குள்ள என்ன இல்லை? கீழ்ப்படிதல் இல்லை. அதனாலதான் இங்க வசனம் சொல்லுது, அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது, ஆனா கற்றுக்கொண்டார். யாருக்காக? ஆதாம மீட்டெடுக்கிறதுக்காக. அவ்வளவுதான். அதுக்கு பின்னாடி வரக்கூடிய எல்லா சாக்ரிஃபைஸும் யாருக்கு? ஆதாமுக்கு எதுவுமே கிடையாது, ஏவாளுக்கு தான். அப்ப ஆதாம் அங்க பழத்தை சாப்பிடலன்னா ஏவாளை மீட்டெடுக்க முடியாது. ஏவாளை மீட்டெடுக்கலன்னா தேவன் முன்குறித்த சபை எப்படி வரும்? அப்ப சபை வரணும்னா யாரு வரணும்? இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரணும். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரணும்னா ஆதாம் பழம் சாப்பிடணும். ஆதாம் பழம் சாப்பிடணும்னா ஏவாள் பாவம் செய்யணும். ஏவாள் பாவம் செய்யணும்னா சாத்தான் அதுக்கு காரணமா ஆகணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இதெல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க உலகத்துல? வேதமானவர்களே சொல்லுங்க, டிராமாவும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக முன்குறிக்கப்பட்ட 1,44,000 பேர் ஏற்கனவே முன்குறிச்சிட்டாராம். அவங்க செலெக்ஷன் பீப்புளாம். அப்படின்னா எதுக்கு 2000 வருஷம்? பாருங்க, ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி பார்க்க சொன்னா ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியவர்கள் இல்லாத விஷயங்களை என்ன பண்றது? சம்பந்தப்படுத்தி பார்க்கறது. அது நம்மளுக்கு ஆவிக்குரிய பிரயோஜனமான எந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணாது? நமக்கு தராது என்பதை பார்க்கிறோம். அப்படின்னா
ஏவாளை மீட்டெடுக்கணும்னா ஆதாம் என்ன பண்ணி ஆகணும்? பழம் சாப்பிட்டு. ஆனா அதுல என்ன இல்லைன்னா தேவன் சொல்லுக்கு கீழ்ப்படி. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அந்த வசனமே கொடுக்குறாரு. அவர் பட்ட பாடுகள்னாலே கீழ்ப்படிதல கற்றுக்கொண்டு அந்த அன்பை காமிச்சதுனால எல்லாருக்கும் அது என்ன ஆக போகுதுங்க? பிரயோஜனமாகுது. அந்த ஜீவன் எல்லாருக்கும் கிடைக்க போகுது. சபைக்கு எல்லா விஷயத்திலும் முதன்மையான பங்கு கொடுக்க போறாரு தேவன். அப்படின்னா அடுத்தது இப்ப பாவம் முதலில் வந்ததா மரணம் முதலில் வந்ததாங்கிற பவுல் என்ன பண்றாருன்னா உறுதிப்படுத்துறாரு. வசனம் வாசிக்கலாம். ரோமன் 6ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் என்று விடுதலையாக்கிச்சு. எதுல இருந்தாலும் விடுதலாக்கி பாவம். முதல்ல எதுல இருந்து விடுதலாக்கி இருக்கு? பாவம். அடுத்தது மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் விடுதலையாக்கி. அப்ப பவுலே சொல்றாரு எதை? பாவத்திலிருந்து விடுதலையா. அப்ப இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம பார்க்காம இந்த வசனத்தை போய் பார்த்தோம்னா நம்ம எப்படிதான் போயிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அத வாசிங்க. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. யார களைந்து போடணும்? பழைய மனுஷனை களைந்து போட்டது யாருக்கிட்ட? ஆதாம்கிட்ட, ஏவாள்கிட்டயா? பவுலுங்க சொல்ற வார்த்தை பழைய மனுஷனை களைந்து போடுங்கள். ஆதாம்கிட்ட, ஏவாள்கிட்டயா? ஆதாம் களைந்து போட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. யார் களைந்து போடணும் பழைய மனுஷனை? இந்த சரீரத்தை தந்தது யாரு? இப்ப இந்த சரீரத்தை இவங்க யாருக்கு கொடுக்கணும்? ராஜ்யத்துல ஒட்டுமொத்த உலக ஜனத்துக்கு கொடுக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன கொடுக்க போறாரு? ஜீவன் கொடுக்க போறாரு. மனவாட்டி என்ன கொடுக்கணும்? சரீரம் கொடுக்கணும். அப்ப சரீரம் கொடுக்கணும். அந்த பர்பஷன் வாழ்க்கைக்கு இங்க ஒரு கிரியான வாழ்க்கை. ஆதாம் ஏவாள் என்ன பண்ணணும்? பழைய மனுஷனை கொன்று போடணும். பழைய மனுஷனை கொன்று போடாம கிறிஸ்துவின் மனவாட்டி என்ன பண்ண முடியாது? மாற முடியாது. எந்த பிரயோஜனமும் கிடையாது. அன்புக்குரிய சகோதர சகோதரர், அதான் அடுத்த வசனம் பாக்குறோம். அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமா இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதது தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இந்த வசனம் ஃபுல்லா எதான் வரும்? பாவத்தை தீக்க ஆக்கினைக்குள்ளாக என்ன செய்யப்பட்டாரு? அனுப்பி. அப்ப முதல்ல என்ன? பாவத்தை போக்குற விஷயம் என்னது? மரணம் கிடையாது. அது உயிர் கொடுக்கிற விஷயம். பாடு எதை குறிக்குதுன்னா பாவத்தை போக்குற விஷயம். சரீரத்துக்கு அவருடைய சரீரத்தை பங்க கொடுக்க போற விஷயத்த குறிக்குது. இப்ப அடுத்து நம்ம எங்க போக வேண்டும்? அடுத்ததான் முக்கியமான பாயிண்ட். சப்ஜெக்ட் தலைப்பு என்னங்க? கிறிஸ்துவில் உள்ள ரகசியம். இப்போ இதுல ஏதாவது புரியுதா? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய மரணம். அப்படியே ஏதேல்ல ஏவாள் செஞ்ச பாவத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. பாடத்தின் தலைப்பு கிறிஸ்துவில் உள்ள ரகசியம். இப்ப இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பாடுபட்டார் இல்லையா? அதாவது என்ன பண்றாருன்னா, ஆண்டவரின் பாடுகளும் நாம் பார்த்த சரீர அவய பாவங்களும் சம்பந்தம் இருக்காங்கன்னா கண்டிப்பா என்ன இருக்கு. இத 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் நானே வாசிக்கிறேன். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கும் அவர் தாமே நமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானோம். இது யாருக்காக? சபைக்காக. எப்படி சுமந்தார்? தன்னுடைய சரீரங்களை ஒவ்வொன்றாக என்ன பண்ணாரு? மரணத்துக்கு முன்னாடி என்ன வருது? தன்னுடைய சரீரம் ஒன்னொன்னையும் கொல்றாரு. இப்போ மனுகுலத்தை மீட்டெடுக்க அவருடைய மரணம் போதுமானது. ஆனா ஏவாளை மீட்டுவெடுக்க வேண்டாம். அவருடைய பாவம் இல்லாத அவைகள் என்ன பண்ணப்படணும்? கொல்லப்பட வேண்டும். அப்ப ஆதாமை மீட்டெடுக்க எப்படிப்பட்டவர் வேண்டும்னா அதே போல ஒரு பரிபூரணமான மனுஷன் போதும். ஆனா ஏவாளை மீட்டெடுக்கணும்னா அந்த பரிபூர்ணமான அந்த தன்மை மனுஷன் என்ன ஆகணும்? அழிக்கப்படணும். அழிச்சு அந்த சரீரத்தை யாருக்கு கொடுக்கணும்? எப்படி ஆதாமுக்குள்ள இருந்து விலா எலும்பை எடுத்து ஏவாள் உருவாக்கப்பட்டாங்களோ அதே மாதிரி இந்த பரிபூரணமான சரீரம் ஏவாளுக்காக என்ன பண்ணப்படணும்? பிக்கப்பட்டு ஏவாள் உருவாக்கப்படணும். அப்படின்னா அந்த சரீரம் எதுங்க? தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை உட்கொண்டு ஒரு வாழ்ற வாழ்க்கை இருக்கு பாருங்க, அவங்கதான் யாரு? சபை. ஏவாள் 2ஆம் ஏவாளுங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா வாரினால் முதல்ல என்ன பண்றாரு? அடிக்கப்படுறாரு. பிரம்புகளால் அடிக்கப்பட்டிருக்கிறாரு. அடுத்து என்ன? சாட்டைனால அடிக்கப்படுறாரு. அவருடைய சரீரம் முழுவதும் சல்லடையாக என்ன பண்ணப்படுது? சிதைக்கப்படுது. முதல்ல ஒரு 6 பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா? அந்த 6 பாயிண்ட் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுக்கு என்ன இருக்குங்க?
சமுதரம். 1வது பாயிண்ட் என்னதுங்க? வாய். வாயினால பாடுபட்டாரா? பிரதான ஆசாரியோட வேலைக்காரன் என்ன பண்ணா? வாயிலே யாருக்காக? ஏவாளுக்காக. அடுத்தது 2வது பாயிண்ட் என்னங்க? சிந்தை. அவமானப்படுத்தப்பட்டார். முள்கிரீடம் கொடுக்கப்பட்டது. அடுத்தது கண்ணு. அடுத்தது என்னங்க? கண்ணு. ஒரு கண்ணே குருடாக்கப்பட்டிருக்கிறார். 3.5 இன்ச் ஆணி தான் அந்த முள்ளுடைய வலிமை. அந்த முட்கையிடம் வச்சு கம்புகளை கொண்டு அதை இருத்தப்படும் போது அவருடைய கண் என்ன பண்ணப்பட்டிருக்கு? குருடாக்கப்பட்டிருக்கு. வலது கண் குருடாக்கப்பட்டிருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு, அதை நம்ம பார்க்க வேண்டாம், இது தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்து பாத்தீங்கன்னா 4வது பாயிண்ட் என்னங்க? கை என்ன பண்ணப்பட்டது? ஆணி அடிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது கால் என்ன பண்ணப்பட்டிருக்கு? பாவத்தை கடந்து செல்ல பயன்படுத்தின காலு ஆணி அடிக்கப்பட்டிருக்கு. 6வது ஹார்ட். அந்த ஹார்ட் கூட என்ன பண்ணப்பட்டிருக்குங்க? குத்தப்பட்டிருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் இப்ப சொல்லுங்க யாருக்காக? அப்படின்னா இங்க ஒரு கேள்வி கேட்கிறேன், நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக இல்லை, நமக்குள்ள பாவம் வர்றதுக்கு காரணமா இருந்த நம்ம தாயாகிய ஏவாளுடைய பாவங்களை அவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய சரீரத்தை கொன்னு ஆவிக்குரிய ஜீவிதத்துக்குள்ளாக வரக்கூடிய மனவாட்டிக்காக அந்த சரீரத்தை என்ன பண்றாரு? கொடுக்கிறாரு. ஏன்னா அந்த சரீரம் தான் என்னதுங்க? பரிபூரணமான சரீரம். அந்த சரீரத்தை தானே இப்ப நமக்கு தந்திருக்கிறார். அப்படின்னா அந்த சரீரத்தை தந்த நம்ம அந்த அவர் ஏற்பட்ட வலிகளை பாருங்க. ஒரு கை முறிவு ஏற்படும் போது 8 ஹெல் யூனிட் வலி. அடுத்து கால் முறிக்கப்படும் போது 18 ஹெல் யூனிட் பெயின். இது அடுத்து பிரசவ வேதனையின் வலியை விட, அதாவது 45 50 யூனிட் வலி அந்த இது. ஆனா சிலுவையின் மரண வலி இருக்கு பாருங்க, 120 ஹெல் யூனிட் பெயின். அப்படின்னா ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட சாபத்துல என்ன பண்ணிருக்கிறாரு? பங்கு கொண்டிருக்கிறாரு பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதுல இன்னொரு அற்புதம், ஒரு மோசமான விஷயம் என்ன தெரியுமா? ஏதேனும் ஆண்டவராய் ஆதாம் ஏவாளும் பாவம் செஞ்சாங்க இல்லையா? தோட்டத்தை விட்டு வெளியேடும் போது எப்படி அனுப்புனார்? ஒரு மிருகத்தை அடிச்சு ஆடை கொடுத்தாரு இல்லையா? இயேசு கிறிஸ்துக்கு என்ன நடந்தது? அதே பாவத்துல பிறந்த அதே பாவசத்துல மனுஷனுக்காக மனதிறங்கி ஒரு மிருகத்தை அடிச்சு ஆடை கொடுத்த தேவனுடைய குமாரனை போட்டு துணி இல்லாம என்ன பண்ணிருக்காங்க? அப்படின்னா அன்புக்குரிய சகோதரி, இதான் நியாயப்பிரமாணத்தின் உச்ச பாவம் இஸ்ரேல் ஜனங்கள் செய்தது. இதுக்கு முன்னாடி செஞ்சது வரை பெரிய பாவம் கிடையாது. இந்த ஒரு பாவம் தான் அவங்க அதை மீறுறாங்க. இவர் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறாரு. இந்த இடத்துலதான் நியாயப்பிரமாணம் நிறைவேறுது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்படின்னா இப்போ சொல்லுங்க, பாடுபட்டது யாருக்காக? அந்த ஏவாள் யாருங்க? நாம தான் அந்த ஏவாள் என்பதை நாம் பார்க்கிறோம். எதுக்குன்னா இப்ப வாசிங்க 1 பீட்டர் 2:4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கு. இதுக்குதான். எதுக்குங்க அவர் பாடுபட்டது? முதல்ல எதுக்கு? இச்சையில் உண்டான கேட்டுக்கு தப்பி அந்த பழைய குணங்களை எல்லாம் விட்டு ஒளிந்து திவ்ய சுவாமுள்ள பங்குள்ளாகும் பொருட்டு. யாரு? மனவாட்டி. மகா மேன்மை அருமையான வாக்குத்தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டது. தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்துல பிரதானமான வாக்கு தத்தம் எது? வானத்து நட்சத்திரம். வானத்தின் நட்சத்திரங்கிற ஒரு கேட்டகரிக்கு நம்ம போனோம்னா இச்சையினால் உண்டான குணங்கள்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அதை நம்ம இன்னும் கூடவே வச்சிருந்தோம்னா திவ்ய சுபாவம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அது நமக்குள்ள என்ன ஆகாது? வராது. திவ்ய சுபாவம் ஒண்ணு நமக்குள்ள வரலன்னா தேவன் தந்திருக்கிற வாக்கு தத்தத்துல முதன்மையான வாக்கு தத்தம் நமக்கு கிடைக்காது. அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு
குணாதிசயத்தின்படி நம்மளை அந்த பழைய நிலையிலிருந்து புதிய நிலைக்கு கொண்டு வர்றதுக்காக தான் அவருடைய சரீரம் என்ன பண்ணப்பட்டிருக்கு, பிக்கப்பட்டிருக்கு, நொறுக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அதான் அவர் சொல்றாரு 6:10-11 அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் என்ன பண்ணுங்க, நினைத்துக் கொள்ளுங்கள் என்பதை பார்க்கிறோம். இதுல நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்த தெரிஞ்ச விஷயங்கள் தான், அதனால டைம் ஆகுங்கிறதுனால நான் கடந்து போறேன். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுக்கு ஒட்டு மொத்தத்துக்கும் காரணம் யார் தாங்க, ஏவாள் தாங்கிறத நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். சோ ஏவாளை மீட்டெடுக்காம, அதாவது நான் இதை நம்ம ஈஸியா கடந்து போக முடியாது. நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். தேவனுடைய திட்டம் நம்ம கையில கிடைச்சிருக்கு இல்லையா, இந்த ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கிறது இல்லையா, இதை நம்ம எப்படி உணர்றோம்? அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஒண்ணுக்கும் தகுதி இல்லாத நம்ம கிட்ட கொண்டு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. உதாரணத்துக்கு சொல்ல, ஒரு கம்பெனியில முக்கிய பொறுப்புல இருக்குன்னு வைங்களேன், 4 மணிக்கு ப்ராஜெக்டை முடிச்சா 4:05 என்ன ஆகாது, போக வேண்டிய இடத்துக்கு போய் அமௌண்ட் வரும். உண்மைதானே? அதுக்கு நம்முடைய பிரயாசம், நம்முடைய உழைப்பு எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம பூரணம் அடையலைன்னா ஒட்டுமொத்த ஜனங்களும் பூரணம் அடைய முடியாது. அந்த பாக்கியம், உதாரணத்துக்கு நம்முடைய பிள்ளைகள் கூட அதுல இருக்காங்க, நம்முடைய பெற்றோர்கள் இருக்காங்க, நம்முடைய உறவினர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாரும் அந்த பூரண நிலையை அடையணும்னா நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு? இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவம் உள்ள நிலைக்கு நம்ம வரணும். அப்ப திவ்ய சுபாவம் உள்ள நிலைக்கு வர்றதுக்கு தான் தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, நம்மளை இங்க கொண்டு உட்கார வச்சு. சும்மா எல்லாம் உட்காரல. அப்படின்னா அன்புக்குரிய வேலை சின்ன வேலை எல்லாம் கிடையாது. பங்களிப்பு ரொம்ப முக்கியம். செய்யக்கூடிய வேலையில இருதய உணர்வு ரொம்ப முக்கியம். ராஜாக்கள் செலக்ஷன் இருதயத்தின்படி நடந்துட்டு இருக்கிறது முத புரிஞ்சுக்கோங்க. இருதயம் சுத்தமா இல்லைன்னா எது செஞ்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அழைப்பு மேன்மை முத புரிஞ்சுடுங்க. யாருக்குமே அற்பமும் குப்பையும் யாருக்குமே கிடைக்காத நமக்கு கிடைச்சிருக்கோம். நம்ம தான் அவங்கள பிரதான பாவி. பவுல் சொல்றார், பாவிகளிலே பிரதான பாவி நான் சொல்றாரு. உண்மையில அவர் பாவியா? தன்னை தாழ்த்துறாரு. நம்ம ஒருவன் எவ்வளவு தூரம் நம்ம தாழ்த்தி தேவனுடைய சித்தம் செய்கிறோமோ அவ்வளவுக்கு தவிர தேவனுடைய சமூகத்துல நம்ம மகிமைப்படுவோம். எவ்வளவுக்கு எவ்வளவு இங்க கீழ்படுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அங்க மற்றவங்களை கீழ்படுத்துவோம். தேவன் ஒப்பு கொடுப்பார் நமக்கு. அப்படின்னா இங்க எப்படிப்பட்டதான ஒரு மேன்மையான நிலையை அடைகிறோமோ அப்பதான் அங்க அடைய முடியும். இங்க நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்துல எந்த ஒரு மேன்மையான நிலை அடையாம, தேவனுக்கு சித்தமானால் வேற சப்ஜெக்ட் எடுக்கதா இருந்தது, ஆனா எடுக்கல, பார்க்கலாம். அப்படின்னா ஆதாம் ஏவாளுடைய கீழ்ப்படியாமையினாலதான் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் கரெக்டா ஆயிட்டுனா, இப்ப ஆதாம் யாருங்க? இயேசு கிறிஸ்து. ஏவாள் இப்ப கீழ்ப்படிய வேண்டியது ஆதாமுக்கா ஏவாளுக்கா? ஏவாள் கீழ்ப்படிய வேண்டியது தேவனுக்கா இயேசு கிறிஸ்துக்கா? புரியுதா? இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிஞ்சா யாருக்கு கீழ்ப்படிறது மாதிரி? தேவனுடைய வார்த்தை தான் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்படின்னா தேவனுடைய கட்டளையை ஆதாம் இல்லாம பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுக்கிட்ட இருந்து எந்த ஒரு சல்லி ஆசீர்வாதம் கூட இயேசு கிறிஸ்து இல்லாம சபை வாய்ப்புக்குள்ள இருக்க நம்மளால பெற்றுக்கொள்ளணும்னா வார்த்தையை கீழ்ப்படியணும். வார்த்தையை கீழ்ப்படியணும்னா இருதயம் சுத்தமா இருக்கணும். இருதயம் சுத்தமா இருக்கணும்னா அதை கேட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். இந்த தவறை செஞ்சவங்க தான் ஏவாள் இலக்கை அடைய முடியல. இந்த வாய்ப்புக்குள்ளதான் தேவன் என்ன பண்றாரோ நம்மளை கூப்பிட்டுருக்கிறார். இப்ப நம்ம இதை செய்யணும்னா லிட்டரலாவே ஒரு வீட்டுல எடுத்துங்க, ஒரு மனைவி ஒரு புருஷனுக்கு கீழ்ப்படியலன்னா எப்படி இருக்கும்? பிள்ளைங்க கீழ்ப்படியாது. பிள்ளைங்க கீழ்ப்படியலன்னா புருஷன் தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டார். இதுதான் ஏதேன்ல நடந்தது. இப்போ ஒரு பிள்ளைகள் கீழ்ப்படியாம, மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியாம, புருஷன் பிள்ளைகளுக்கு மனைவிக்கு அன்பு கூறாம இருந்தா அந்த வீட்டுல என்ன இருக்காது? சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது, எதுவுமே இருக்காது. இதை இழந்து போன குடும்பம் தான் யாரு? ஆதாமனுடைய ஃபேமிலி 4 பேர். இன்னைக்கு அது யாருக்கு? மொத்த மனுகுலத்துக்கு வந்திருக்கு. அப்படின்னா நாமளும் அதே தவற செய்யலாம்னா என்ன செய்யக்கூடாது? நம்ம ஆதாமுக்கு நம்ம என்ன பண்ணி கீழ்ப்படிஞ்சு கீழ்ப்படியாம மத்தவங்களை நான் இந்த சபையில ஒரு கீழ்ப்படிதலான வாழ்க்கையை மத்தவனுக்கு முன்னாடி வாழ்த்தாம நீ அதை செய், நீ இதை செய்யலாம் என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்படின்னா அழைப்பின் மேன்மையை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம அழைப்பை உறுதிப்படுத்துங்க. அதை நிலைன்னா மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். சோ ஏவாளுடைய பங்கு தேவனுடைய திட்டத்துல சின்னது கிடையாது, ரொம்ப பெருசு.
அதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கான, ஏன்னா இங்க எல்லாருமே யாரு தான்? ஏவாள் தான். இங்க யாரும் ஆதாம் கிடையாது. அதை புரிஞ்சுங்க, யாரும் ஆதாம் கிடையாது. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும், எல்லாமே யார் தான்? ஏவாள் தான். மனம் திருந்த வேண்டியது ஏவாள் தான். தன்னுடைய இருக்கும் பழைய சுபாவங்களை மாற்றக்கூடிய ஏவாள் தான். திவ்ய சுபாவத்துக்கு யாரைத்தான் அழைக்கிறாருன்னா ஏவாளை தான் அழைக்கிறார், ஆதாம் அழைக்கல. அவரு ரெடி, ஆதாம் ரெடியா இருக்கிறாரு. சோ நம்மளும் அந்த இடத்துக்கு போக தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.